இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எப்பொழுதும் ஒரு காரியத்தை விசேஷப்படுத்துகிறோம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் செய்வதற்காக உள்ள அவருடைய தெய்வீக சித்தத்தையும் விசேஷப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அது அவருடைய தெய்வீக சித்தமாய் இருக்குமானால் நாளை இரவு தேவனுடைய முத்திரை என்பதன் பேரில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பேச போகிறோம். இன்றிரவு இதை செய்வது அவர் நமக்கு தந்த ஸ்லாக்கியமாய் இருக்குமானால், அல்லது அவருக்காக நாம் செய்யும் நம்முடைய ஸ்லாக்கமாய் இருக்குமானால், இந்த மணி வேளையின் முக்கியமான பொருட்கள் ஒன்றின் மேல் நாங்கள் பேச விரும்புகிறோம். தலைப்பு மிருகத்தின் முத்திரை. நாம் கடந்த இரவு சபை காலங்கள் 7 சபை காலங்களை குறித்து தியானித்தோம். எபேசு சபையின் காலத்தில் துவங்கி சபை காலத்தின் கடைசி சபை காலத்தின் லவோதிக்கேயாவில் முடிந்தது. தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பேசுகையில் வார்த்தையோடு கூட்டுவாராக. இந்த தெய்வீக வார்த்தையை நாம் திறப்பதற்கு முன்பாக நாம் ஜெபத்திற்காக சிறிது நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தயவுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இன்றிரவு எங்களுக்கு உண்டாயிருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, அதாவது ஜீவனோடு இருக்கவும் இந்த பூமியின் மேல் இன்றிரவு இருக்கவும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் உடையவர்களாய் தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகின்றதை இக்கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுமான ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய உறவின் முறையானாகிய மீட்பராய் இருந்து அவரே அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பாவத்திலிருந்து எங்களை சுத்திகரித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை மாசற்றவர்களாய் பிதாவுக்கு முன்பாக இப்பொழுது நிறுத்துகிறவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு நீர் தாமே வந்து வார்த்தையை எடுத்து எங்களுடைய இருதயத்துக்குள் திறந்து கொடும். வார்த்தையானது போதிக்கப்படுகையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை பற்றி பிடித்து அந்த வார்த்தையை தாமே நேராக அதன் லக்கை நோக்கி ஒவ்வொரு இருதயத்தையும், எங்களுடைய இருதயத்தையும், குடும்பியுள்ள இருதயத்தையும் நோக்கி ஓடுவதாக. எங்களுக்கு அது தேவையாய் இருப்பதனால் பிதாவே அது எங்களுக்கு அளிக்கப்படுவதாக. வார்த்தையை ஒருவனும் குற்றமாய் எடுக்காதிருப்பானாக. உம்முடைய நடத்துதலுக்கு முரணாக நான் எந்த காரியத்தை ஆகிலும் எந்த நேரத்திலாவது கூறினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னுடைய வாயை நிறுத்துவாராக. சத்தியம் எதுவோ அதை மட்டுமே நான் அறியவும் பின்னர் அதில் நடக்கவும் மட்டுமே நான் வாஞ்சிக்கிறேன். இந்த ஆராதனையின் வீட்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கும் இவ்வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி ஆசீர்வதியும். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுடைய பாவங்கள் இரத்தத்துக்கு கீழாய் இருப்பதாக. இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவியானது சரியான நோக்கத்தினுடைய ஆராதனையில் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். இப்பொழுது நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த காகித துண்டில் நான் அநேக வேத வார்த்தைகளை குறிப்பிடுவதற்கும் வாசிப்பதற்கும் துவங்குவதற்கும் எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இங்கே எழும்பி நின்றவுடன் அவைகளில் ஒன்றையும் வாசிக்க வேண்டும் போன்ற உணர்வே எனக்கு ஏற்படவில்லை. வழக்கமாக அந்த விதமாகத்தான் அது போகிறது. துவங்குவதற்கு 4-5 வேத வாக்கியங்களை நான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் நான் வாசிக்க அல்லது இதை முதலில் கூற விரும்புகிறேன். அதாவது நான் சிந்தித்து பேசுவதில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு கால் நீங்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக கூறும்படியாய் எனக்கு எந்த ஆயத்தமும் இல்லை. பாருங்கள், அப்படியாய் ஒரு காரியமும் இல்லை. நான் அவருக்காக காத்திருப்பேன். நான் அதை பார்ப்பது போன்று நான் கரத்தை நீட்டி அதை எடுத்து அதை அப்படியே கொடுப்பேன். சில சமயங்களில் அது ஒரு கால் கரடுமுரடாய் தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு விதத்தில் மட்டுமே நான் அதை பெற்றுக் கொள்கிறேன். எனவே அந்த ஒரே விதத்தில் தான் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது இதில் இன்றிரவு அதை மீண்டும் கூறுவேன். இது எந்த தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒருவருடைய மதத்தையோ நோக்கினவாறு கூறும் ஒன்றல்ல. பாருங்கள், அப்படியா? இல்லவே இல்லை. எங்களுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. நாங்கள் உண்மையான அசல் அமெரிக்கர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அதாவது எவனொருவனும் அவனவனுடைய சொந்த மனசாட்சி அவனிடத்தில் கூறும் வண்ணமாய் தேவனை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருக்க விரும்புகிறோம். ஆனால் ஒவ்வொரு சபையிலும் எங்களுக்கு உபதேசங்கள் உண்டு. அநேக நேரங்களில் ஸ்தாபனங்களில் பிரிவுகளில் அவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். அது ஒரு கோட்பாடு, இது எங்களுடைய கோட்பாடு என்று அவர்கள் அதில் நிற்கிறார்கள். போதகன் என்ன கருதினாலும் கவலை இல்லை, அவன் கோட்பாட்டை பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் ஸ்தாபனத்துக்குள் இருக்கிறான். இங்கே எங்களுக்குள்ளே கிறிஸ்துவல்லாமல் வேறொரு கோட்பாடும் கிடையாது. அதுவே எங்களுடைய கோட்பாடு. அன்பே அல்லாமல் நியமங்கள் இல்லை, வேதாகமே அல்லாமல் வேறு புத்தகமும் இல்லை. கிறிஸ்து எங்கள் தலை, வேதாகமம் எங்களுடைய பாட புத்தகம், உலகம் எங்களுடைய ஆதிபத்தியம். எனவே பிரசங்கிக்க நான் நடத்தப்படுவதாக உணர்கின்ற விதமாகவே, நான் அதை காணுகின்ற விதமாகவே பிரசங்கிக்க விரும்புகிறேன். பின்னர் இந்த நேரத்தில் விசேஷமாக
இந்த உண்மையான கரடுமுரடான கடினமான வெட்டும் சுவிசேஷத்தின் பாகத்தை பேசுவதில் உங்களுக்கே தெரியும், இது நியாய தீர்ப்பின் வீடாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது? தேவனுடைய வீட்டிலே. சரியா? இங்கேதான் நியாய தீர்ப்பு துவங்குகிறது. இங்கே உங்களுக்கு ஒரு வழக்கு இருந்து நீங்கள் நியாயஸ்தலத்திற்கு போவீர்களானால் அங்கே ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது. நீங்கள் எதற்காக நியாயந்தீர்க்கப்படுகிறீர்கள் என்பதை கண்டறிய அவர்கள் இந்த சட்டத்தை வாசிக்க வேண்டும். அந்த விதமாகவே தேவனுடைய வீட்டிலும் அது இருக்கிறது. நாம் அதை தேவனுடைய வார்த்தையில் இருந்துதான் எடுக்க வேண்டியவளாயிருக்கிறோம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் தவறாக இருக்கலாம். எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள நிச்சயமுடையவளாயிருங்கள். என்னுடைய வியாக்கியானம் தவறாக இருக்கலாம், ஆனால் நான் அதை அவ்வளவு கூர்ந்து வாசிக்க முயற்சித்து அது கூறுகின்ற விதமாகவே கூறுகிறேன். சரியாக வேத வார்த்தையோடு தரித்திருந்து அது கூறுவதையே கூறுங்கள். இப்பொழுது அது மிகவும் மோசமாயிருக்கிறது, அல்லது ஒரு கால் அது தேவனுடைய சித்தமாய் இல்லாதிருக்கலாம், சித்தமாய் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதாவது வாரம் இந்த புத்தகத்தையே பிரசங்கித்துக் கொண்டு இங்கேயே இருந்து கொண்டு அப்படியே தானியேலின் புத்தகத்துக்கு உள்ளாக சென்று தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எடுத்து தீர்க்கதரிசிகளோடு பிணைக்கப்படுகின்றதை கவனிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை முழுவதும் ஒவ்வொரு துணிக்கையும் சரியாக ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. 66 புத்தகங்கள் அநேக மனிதர்களால் நூற்றுக்கணக்கான வருஷங்களின் இடைவெளியில் எழுதப்பட்டு அதில் ஒன்று கூட மற்றொன்றுக்கு முரணாக இல்லை, ஒன்று கூட இல்லை. அவை ஒவ்வொன்றும் பரிபூர்ணமாயிருக்கின்றது. இந்த விதமாக எந்த ஒரு நூலும் உலகம் முழுவதிலும் எழுதப்படவில்லை. கர்த்தருடைய ஜெபத்தை மாற்றும்படியாக 2000 வருடங்களாக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டி அல்லது ஒரு வார்த்தையை அதிலிருந்து வெளியே எடுத்து அதை மேலானதாக்க முயற்சிக்கிறார்கள். உங்களால் அதை செய்யவே முடியாது. அது பரிபூர்ணமானது. அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. வேதாகமம் என்பது தேவனுடைய ஏவப்பட்ட வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் ஒவ்வொரு வார்த்தையும் ஏவப்பட்டதாய் இருக்கிறது. இது ஏவப்பட்டது அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். இது ஏவப்பட்டது, அது ஏவப்பட்டது, அப்படி அல்ல, அது எல்லாமுமா ஏவப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று, அது எல்லாமும் சரியானதாய் இருக்க வேண்டும், அல்லது எல்லாமும் தவறாக இருக்க வேண்டும். அது எல்லாமும் கலந்ததாய் இருக்குமா, அப்பொழுது நமக்கு என்ன செய்வதென்றே அறியாதிருக்கும். ஆனால் அது எல்லாமுமா இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் சத்தியமாய் தான் இருக்கிறது. இங்கே கர்த்தர் உரைக்கிறதாவது என்று எதை கூறியிருக்கிறாரோ அதற்காக நான் என்னுடைய ஜீவனை இந்த நேரத்தில் பலியாய் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு சில இரவுகள் தான் இருக்கிறது. சனிக்கிழமை இரவு நமக்கு ஆராதனை இருக்க போகிறது. அப்படியே தொடர்ந்து கூட்டங்கள் இருக்க போகிறது. சபை சுத்தமாய் இல்லாததினால், சிலர் அழுக்காய் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர முடியாது என்கின்றனர். அவர்களில் சிலர் இப்படி கூறுகிறார்கள், சனிக்கிழமை இரவு ஆராதனைக்கு பின்னர் நாங்கள் இங்கேயே தங்கி சபையை சுத்தப்படுத்த உதவி செய்வோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுத்தம் பண்ண யாரும் வர வேண்டி இருக்காது. அல்லது சபையை ஒழுங்குபடுத்தி வைக்க அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஒரு ஓய்வு நாள் காரணம் அல்ல, ஆனாலும் என்னால் முடிந்தவரை அவ்வளவு கூர்ந்து ஆராதனை செய்து அதை மதிக்க விரும்புகிறேன். அப்படியானால் நாளை இரவு ஒரு கால் கர்த்தருக்கு சித்தமானால் சனி இரவு எதை குறித்து பேச போகிறோம் என்பதை அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றிரவு அது மிருகத்தின் முத்திரையாயிருக்கிறது. நாளை இரவு அது தேவனுடைய முத்திரையாயிருக்கும். இந்த நாட்களில் நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் இவைகள் இரண்டும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பின் புலனாய்வின் நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது சரியாக அந்த நாளில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் தீவிரமாக இருக்க விரும்பவில்லை, இதில் வெறியராய் இருக்கவும் நாம் விரும்பவில்லை. வேதம் அதை இங்கே பேசுகிறது போலவே அவ்வளவு தெளிந்த புத்தியோடு அதை நாம் அணுக விரும்புகிறோம். நிச்சயமாக அது பரிபூர்ணமாய் இருக்கிறது. இப்பொழுது இதை செய்வதில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் மிருகத்தின் முத்திரையை குறித்து பேசுவதை நாம் கேள்விப்படுகிறோம். இதை நீங்கள் அதிக காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என்ன? அதை செய்கிறது யார்? எங்கே? யார் அதை பெற்றுக் கொள்ள போகிறார்கள்? அப்படி அவர்கள் அதை உடையவளாய் இருந்தால் அது அவர்களுக்கு செய்ய போகிறது தான் என்ன? அதனால் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியுமா? அதற்கு ஏதாவது கெடுதல் இருக்குமா? இப்பொழுது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை தான் நாம் கண்டறிய விரும்புகிறோம். முதலாவது காரியம், வேதத்தில் மிருகத்தின் முத்திரை என்ற ஒன்று பேசப்பட்டு இருக்குமானால் அதை அறிய வேண்டும். அடுத்த காரியம், அது எந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்டது? அதை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்கள் யாராயிருப்பார்கள்? நீ என்ன செய்வாய்? நீங்கள் அதை பெற்றுக்கொண்டும் அதை அறியாமல் இருப்பீர்களா? அதை போன்றதான அந்த விதமான கேள்வி. எனவே எனக்கு தெரிந்த மட்டில் இது மிக முக்கியம் வாய்ந்த பொருட்களுக்குள் வேதத்திலிருந்து என்னால் நினைக்கக்கூடிய
2 பொருட்கள். மிருகத்தின் முத்திரை, தேவனுடைய முத்திரை. இவைதான். முதலாவதாக இங்கே நான் எழுதி வைத்திருக்கிற, நாம் இப்பொழுது திருப்பக்கூடிய வேத வார்த்தை, துவக்கமாக மிருகத்தின் முத்திரை என்ன என்று பார்ப்போம். அதை பெற்றுக் கொண்டிருப்பது ஆபத்தானதா? அப்படியா? இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அது 3ஆம் தூதனின் செய்தியா இருக்கிறது. நான் இங்கே சகோதரன் ஸ்டான்லி இன்னும் 2 அல்லது 3 போதகர்கள் உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். லூயிவிலில் உள்ள பாப்டிஸ்ட் குருமார் பள்ளியிலிருந்து வந்த சில சகோதரர்கள் நேற்று மாலை இங்கு வந்திருந்தனர். ஒருவேளை இன்றைக்கும் சிலர் வந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்கர்கள், வைதிக யூதர்கள், இவர்களை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இல்லவே இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக அதை வாசித்து நீங்கள் தாமே அதை காணும்படியாய் செய்ய வேண்டும் என்பதற்காகவே. எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்த விதத்திலே நிதான புத்தியோடு, நம்முடைய வார்த்தைக்காக அவர் நம்மை நியாயம் விசாரிப்பார் என்று அறிந்தவர்களாய் நாம் அதை அணுகுவோமாக. நியாய தீர்ப்பின் நாளன்று நம்முடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும் அல்லது ஆக்கினைக்குள்ளாக்கும். எனக்கு ஏதோ காரியம் தெரிந்திருக்கிறது என்று உணர்ந்து அதை மறைத்து வைத்துக் கொண்டால், அப்பொழுது நியாய தீர்ப்பு நாளன்று நான் அதற்காக கிரயத்தை செலுத்தும்படி தேவன் செய்ய போகிறார். ஆத்துமாக்களும் அந்த நேரத்தில் கரத்தை சுட்டி காட்டி, சகோதரன் பிரண்ணாம், நீர் மட்டும் எங்களிடம் கூறியிருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்க மாட்டோம் என்பார்கள். அந்த பழைய பவலை போன்று நான் இன்று எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கூற விரும்புகிறேன். அது உண்மை. நான் அதை காண்கிற வண்ணமாய் கூறுகிறேன். நான் தவறாக இருந்தால் அப்பொழுது தேவனே என்னை மன்னியும். இந்த காரியம் சும்மா வருவதில்லை. அதாவது நான் எந்த குருமார் பள்ளிக்கும் போகவில்லை, நான் எந்த பள்ளிக்கும் போகவில்லை. இதை குறித்து வேறு எவருடைய வார்த்தையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஜெபத்தோடு நான் நேராக வேதாகமத்துக்குள் சென்றேன். பரிசுத்த ஆவியானவராலே இது எனக்கு தெய்வீகமாய் வெளிப்படுத்தப்பட்டது. வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல், தரிசனங்கள் முதலானவைகளை காணும்படி என்னை நடத்துகின்ற அதே தேவனுடைய தூதனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது உண்மையா இருக்குமா அல்லது இல்லையா என்று நீங்கள் இதை கொண்டு நிதானிக்கலாம். 3வது தூதனின் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட செய்தியாய் இது இருக்கிறது. 3வது தூதனின் செய்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது இந்த நாளில் போய்கொண்டிருக்கிறது. இது 3ஆம் தூதனின் செய்தியின் பறக்குதலாய் இருக்கிறது. நீங்கள் வேத வாசகர்களாய் இருந்தால் அறிவீர்கள். அதை 3 வாதைகள் பின்தொடர்ந்தது. முதலாவது வாதை 1ஆம் உலக யுத்தத்தின் போது சம்பவித்தது. 2வது வாதை 2ஆம் உலக யுத்தத்தின் போது சம்பவித்தது. இப்பொழுது நாம் எதற்குள்ளாக போகிறோம் என்று பாருங்கள். சரி, நாம் பாதையின் முடிவில் இருக்கிறோம். நாம் வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு முன்பாக இதை நம்முடைய சிந்தையில் கொள்வோமாக. தானத்தின் பிரகாரமாக பார்க்கும் போது நாம் காலத்தின் முடிவில் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கவனியுங்கள், வரலாற்றின் பிரகாரமாக பேசுகின்றதை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் 2000 வருஷங்கள் உலக ஒழுங்கு அமைப்புகள் ஒரு உச்சகட்டத்துக்கு வந்தது. தேவன் உலகத்தை தண்ணீரினால் அழித்தார். உங்களுக்கு அது தெரியுமா? பின்னர் அது ஒரு புது உலகம் போன்று வெளிவந்தது. 2000 வருஷங்கள் முடிந்ததும் அது மீண்டுமாய் அதன் முடிவிற்கு வந்தது. தேவன் இயேசுவை அனுப்பினார். அது சரிதானே? இது அடுத்த 2வது ஆயிரத்தின் முடிவாய் இருக்கிறது. 1954 சுவிசேஷத்தில் இயேசு கூறினார், வேலைகள் குறைக்கப்படும் என்றார். எதற்காக? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக. இல்லை என்றால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை என்று. அது அவ்வளவு கொடியதாயிருக்கு. எனவே நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். பின்னர் 7வது பாவனையில் அது 1000 வருட அரசாட்சியாய் இருக்கிறது. ஒரு 1000 ஆண்டுகள். தேவன் 6000 வருஷங்கள் கிரியை செய்தது போலவே நமக்கு தெரியும், ஒரு நாள் பரலோகத்தில் பூமியில் 1000 வருஷங்களுக்கு சமம். 2 பேதுரு. புரிகின்றதா? இப்பொழுது தேவன் 6000 வருஷங்களில் கிரியை செய்து உலகத்தை உண்டாக்கினார். சபையானது பாவத்துக்கு எதிராக 6000 வருடங்கள் கிரியை செய்தது. 7வது ஆயிரத்தில் தேவன் இளைப்பாற சென்றார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இப்பொழுது அது 1000 வருட அரசாட்சிக்கு பாவனையாய் இருக்கிறது. இதில் சபையானது இங்கே பூமியின் மேல் சரீர உருவத்தில் ஒரு 1000 வருஷங்களுக்கு வியாதி, துக்கம், தொல்லை அல்லது மரணம் இல்லாமல் ஜீவிக்கும். அந்த மகத்தான பொன்னான காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஓ, அதற்காகவே நாம் இருக்கிறோம். எனக்கு அந்த பாடலை பிடிக்கும். பூமியானது வேதனைப்பட்டுக் கொண்டே அந்த இனிமையான விடுதலையின் நாளுக்காக கதறிக்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது இயேசுவானவர் மீண்டுமாக பூமிக்கு திரும்பி வருவார். எனக்கு அது பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய 1000 வருஷ சமாதான ஆட்சியில்
இந்த இருண்ட உலகத்தின் பாவமும் துன்பமும் வேதனையும் மரணமும் இல்லாமல் போகும். அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷ அரசாட்சியில் அரசாண்டார்கள். கர்த்தரின் வருகைக்கு சற்று முன்னதாக, முத்திரையும் அடையாளமும் போடுவதற்கு முன்னதாக இந்த 3ஆம் தூதனின் செய்தி இருக்கும். இப்பொழுது அங்கே ஒரு மகத்தான கூட்டி சேர்தல் உண்டாயிருக்க போகின்றது. நான் சிறு பையனாய் இருந்தது முதற்கொண்டு நாங்கள் மேற்கே போகும்போது மாட்டு மந்தையை சுற்றி வளைக்க போவது வழக்கம். வசந்த காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் மந்தையை சுற்றி வளைக்க செல்வதுண்டு. மலைகளுக்கு மேலாக போய் மந்தையை கீழாக துரத்துவோம். மந்தை எல்லாவற்றையும் கீழே துரத்தி கொண்டு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் இருந்து எங்களுடைய மந்தையை சேர்ந்தவைகளை பொறுக்கி எடுப்போம். எங்களுடையது அல்லாதவைகளை விட்டு விடுவோம். எங்களுடையவைகளுக்கு அடையாள குறி உண்டு, அவை அடையாளம் போடப்பட்டவை. மந்தைக்கு அடையாளம் போடுவதை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? அடையாளம் போடுவதை பார்ப்பதென்பது ஒரு விதமான காரியம். நான் மாடுகளுக்காக பரிதாபப்படுவேன். அடையாளம் போட துவங்கும் போது அது மிகவும் வேதனையோடுள்ள குழப்பமாயிருக்கும். அடையாள இரும்பை நன்றாக சூடாக்க வேண்டும், அது என்னுடைய வேலை. கால்களை நன்றாக கட்டி படுக்க வைத்திருக்கும் இளங்காளையின் மேல் அந்த சூடான இரும்பு அடையாள கம்பியை அவர்கள் மேல் வைக்க அதன் மயிரும் சதையும் அங்கே வெந்து போகும். அந்த புண்ணின் மேல் சிறிது தார் பூசுவோம், பின்னர் அதை அவிழ்த்து விடுவோம். ஓடி போவதை குறித்து பேசுங்கள், அது உண்மையாகவே ஓடி போகும். ஆனால் கவனியுங்கள், அந்த மாடு குறிக்கப்பட்டாயிற்று. அந்த விதமாகத்தான் தேவன் நமக்கு செய்கிறார். நீங்கள் கீழே பீடம் மட்டுமா இறங்க வேண்டும், ஓரில் ஒரு பொழுது அப்படியே கட்டி வைக்கப்படுவீர்கள். ஆனால் சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உன்மேல் அடையாள குறியை போட்டு விட்டாரானால் நீங்கள் ஒரு கால் சிறு ஓட்டமும் கூச்சலும் போடலாம், ஆனால் நீங்கள் குறிக்கப்பட்டீர்கள். சரியே, நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். எஜமான் வரும்போது நீங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வார். கரடுமுரடானவைகள் மத்தியிலிருந்து ஆக்கின தீர்ப்பிலிருந்து திருப்பிக் கொண்டு வரப்படும். இப்பொழுது அடையாள குறி போடும் நேரம். இதில் சவாரி செய்பவர்கள் 2 பேர்கள் தான், அவர்கள் தேவனும் சாத்தானுமே. சாத்தான் அவனுடையவர்களை எடுத்துக் கொள்வான், தேவன் அவனுடையவர்களை எடுத்துக் கொள்வார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு யார் சாத்தானுடைய அடையாள குறியை அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இன்றிரவு பார்க்க போகிறோம். நாளை இரவு யார் தேவனுடைய அடையாள குறியை அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். தூதனின் செய்தி இங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் இங்கே எழுதி வைத்திருக்கும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். நிச்சயமாக அதனோடு எந்த காரியமும் நமக்கு வேண்டாம். கவனியுங்கள், அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதனோடு எனக்கு எந்த காரியமும் வேண்டாம், நான் நிச்சயமாய் கூறுகிறேன். ஆம், நாம் அதை பார்த்து கொண்டிருக்கையில் அடுத்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இப்பொழுது 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்பொழுது கவனியுங்கள், 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. நான் பக்கத்து திருப்பினேன், 2 பக்கங்களை ஒன்றாக திருப்பி இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். சரி, இதோ இங்கே இருக்கிறது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்னர் கிறிஸ்துவை ஆராதிப்பதும் அல்லது அவரோடு இருப்பதும் முடியாதது. ஆனால் மிருகத்தை அல்லது மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும்
வாதிக்கப்படுவார்கள். அதை பற்றி கர்த்தர் அப்படித்தான் கூறுகிறார். இப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வேதாகமத்தை வெளிப்படுத்தல் 13க்கு திருப்பவும். நாம் இன்னும் சில வினாடிகளில் துவங்குவோம். இப்பொழுது இது மிகவும் முக்கியமானது. கூர்ந்து கவனியுங்கள். முதலாவதாக கடந்த இரவிலிருந்து நாம் நம்முடைய பொருளை எடுக்க விரும்புகிறோம். கடந்த இரவு நாம் சபை காலங்களை குறித்து தியானித்தோம். இயேசுவானவர் எப்படியாய் அவருடைய சபையில் நின்று கொண்டு பெருவெள்ளத்து இரைச்சல் போன்று பேசிக் கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். அவருடைய தலைமயிர் வெண் பஞ்சை போன்றும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றும் இருந்தது. நினைவிருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தரிசனமே, அது நிழலாட்டமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. எனவே நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளை வாசித்து பார்த்து அந்த அடையாளங்களின் அர்த்தம் என்ன என்று பாருங்கள். அதன் பிறகு அதை இங்கே ஒப்பிட்டு பாருங்கள். அதனால் அடையாளங்களின் உண்மையான அர்த்தம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவராய் பூமியின் ஊடாக போவதும் வருவதுமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அக்கினி ஜுவாலைகள் என்று பார்த்தோம். அது அவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது சபையின் வாயிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று நாம் கண்டறிந்தோம். கணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருந்தது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். தன்னுடைய அழகிலே நின்று கொண்டிருக்கிற சபையை நாம் கண்டறிந்தோம். கிறிஸ்து தம்மை அதற்குள்ளாக வார்ப்பித்துக் கொண்டார். சபை வெண் வஸ்திரத்தை உடையதாய் இருந்தது. கவனியுங்கள், அது ஒரு ஸ்திரீயாய் இருந்தது. மார்பை சுற்றி அவளுடைய வெட்கத்தை மறைக்க வஸ்திரத்தால் அதை மூடியிருந்தார். அவள் ஒரு பொன் கச்சையை சுற்றி கட்டிக் கொண்டிருந்தால் அது மார்பை சுற்றி வஸ்திரத்தை இறுக பற்றி கொண்டிருந்தது. வெண்மை, அது கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேசுகிறது. அந்த பொற்கச்சை சுவிசேஷத்துக்கு பிரதித்துவமாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் பரிசுத்த ஆவியையும் கிறிஸ்துவின் நீதியையும் சபையின் மேல் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அங்கே அதை பற்றி பிடிக்கிறது. கச்சையின் பொற்கயிர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்த பாதங்களின் மேல் நின்று கொண்டிருந்தார். வெண்கலம் என்பது தெய்வீக நியாய தீர்ப்பை குறித்து காட்டுகிறது. தேவன் தாம் எடுத்துக்கொண்டதான அவருடைய மகத்தான உறுதி பிரமாணத்தை காத்துக்கொள்ளும்படியாக அவர் கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்துவானவர் அந்த தெய்வீக நியாய தீர்ப்பின் கிரயத்தை செலுத்தினார். கிறிஸ்துவானவர் சபையின் ஸ்தானத்திலே நின்று கொண்டிருக்க சபையானது அதன் பின்னர் தெய்வீக நியாய தீர்ப்பின் அடிப்படையின் மேல் இருக்கிறது. 7 பொன் குத்து வழக்குகளின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அருமையான காட்சியாய் இருக்கிறது. பின்னர் முதல் சபையின் காலத்தில் அவர்களுக்கு என்ன இருந்தது என்று நாம் கண்டறிந்தோம். நேற்றிரவு எத்தனை பேர் இங்கு இருந்தீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், காணட்டும். சரி, அது அருமையாயிருக்கிறது. முதலாம் சபையான எபேசு சபை காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள் என்று கண்டறிந்தோம். அவர்கள் ஜனங்களை தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். எல்லா விதமான அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசிகளை பின்தொடர வேண்டியதாயிருந்தது. எப்படியாய் ஒவ்வொரு சபை காலத்திலும் அது மங்கி போக துவங்கியது. 2வது சுற்று, 3வது சுற்று, பின்னர் இருண்ட காலத்தின் ஊடாக சென்று ஒரு கள்ள நாமத்தோடும் ஒரு கள்ள ஞானஸ்தானத்தோடும் அவர்கள் வெளியே வந்தார்கள். இரண்டும் தண்ணீருக்காகவும் பரிசுத்த ஆவிக்காகவும். பிறகு அவர்கள் அப்படியே தொடர்ந்து அடுத்த காலத்துக்கு வந்து சிறிது வெளிச்சத்தை பெற்றனர். அதன் பின்னர் திறக்கும்படியாக அங்கே ஒரு வாசல் பிலடெல்பியா சபையின் காலத்திற்கும் லவோதிக்கேயா சபையின் காலத்துக்கும் இடையே வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் லவோதிக்கேயா வெதுவெதுப்பாகி முற்றிலுமாய் அதனின்றே தேவனே அவருடைய வாய் நின்று வாந்தி பண்ணி போடும் அளவிற்கு வெளியே சென்று. அது சரி, அது வேத வாக்கியங்களாயிருக்கிறது. எந்த ஒரு வரலாற்றுக்காரனும் எந்த ஒரு ஆச்சார சபை விசுவாசியும் வேதாகமும் கூறுகின்றபடியே அந்த 7 சபை காலங்களும் அல்லது 7 பொன் கொத்து விளக்குகளும் 7 சபை காலங்கள் என்று அறிந்திருக்கிறார். பழைய ஏற்பாடு இங்கே அது அப்படியே வெளியே சென்றது போன்று புதிய ஏற்பாட்டிற்கு பாவனையாயிருக்கிறது. ஆனால் புறஜாதியாரின் காலத்தின் முடிவிற்கு முன்னதாகவும் யூதர்கள் மீண்டுமாய் அதை பற்றிக் கொள்வதற்கு முன்னதாகவும் அங்கே மகத்தான ஒரு குலுங்கலும் ஒரு எழுப்புதலும் உண்டாயிருக்கிறது. நினைவிருக்கட்டும், புறஜாதியாருக்கு கிருபைக்காக கொடுக்கப்பட்ட நேரம் வரம்புக்கு உள்ளாயிருக்கிறது. அவர்கள் எருசலேமின் மதில்களை இடித்து போடுவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் இவ்விடமாய் இருக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது என்று இயேசு கூறினார். அது சரி, அது முடிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் அதற்கு இருக்கிறது. அங்கே அவர்கள் அப்போது செய்த காரியங்களை நாம் கண்டறிந்தோம். அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்களை பின்தொடர்ந்தன என்றும் எவ்வளவு அது அற்புதமாய் இருந்தது என்றும் அவர்கள் இருந்தார்கள் என்றும் நாம் கவனித்தோம். அதன் பிறகு வெளிச்சம் மேலும் மேலும் மங்கவும் துவங்கியது. பின்னர் முடிகின்ற அந்த வேளையிலே அங்கே இன்னொரு திறந்த வாசல் சபைக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நாம் அதற்குள்ளா போவதற்கு முன்பாக நாம் இங்கே சற்று நிறுத்துவோம். கவனிக்கவும், என்னுடைய சிந்தையில் இன்னொரு தீர்க்க தரிசனம்
அதை நாம் எடுப்போம். இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறான், ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல என்று. அதுக்கு சத்தமாய் பேசுகிறேனா? கூடுமானால் அதை தேவைக்கு ஏற்றது போல் திருப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிகிறது அது எதிரொலிக்கிறது என்று. அதன் காரணமாகத்தான் நான் சற்று சத்தமாக பேசுகிறேன். அதனால் பின்னால் இருப்பவர்களால் நன்றாய் கேட்க முடியும். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானது. ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல, இரவும் அல்ல என்று தீர்க்கதரிசி கூறுகிறான். வேறு வார்த்தைகளில் கூறினால் வெளிச்சமாயிருக்கும், ஆனால் மந்தாரமாயிருக்கும். பாருங்கள், அது மப்பான நாள், ஆனால் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். என்ன ஒரு அருமையான காட்சி! இந்த மப்பான நாளின் மேல் பொழுது விடியும் பொழுது, அதாவது அங்கே யுத்தங்களும் தொல்லைகளும் உயர்வுகளும் தாழ்வுகளும் காலங்களும் சபைகளும் இசங்களும் எல்லா காரியங்களும் உண்டாயிருக்கும். அது வெளிச்சமாயிராது, இருளாயும் இராது. அங்கே ஒரு தேவன் இருக்கிறார், அங்கே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்களால் அதன் ஊடாக காண முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நேரம். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அப்போது பெந்தேகோஸ்தின் போது அவர்கள் அதை செய்தார்கள். அவர்கள் அதை ஆதி சபையிலே செய்தார்கள். அவரிடத்தில் அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் இருந்தது என்று வேதாகமும் கூறுகிறது. ஆனால் நம்முடைய சபை அதை போதிப்பதில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். பாருங்கள், அது மந்தாரமானது, இருளும் அல்ல, வெளிச்சமும் அல்ல. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உடையவர்களாயிருக்கிறோம். அவருடைய இரண்டாவது வருகையில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவர் வருகிறார் என்றும் நாங்கள் அறிவோம் என்பார்கள். வேதாகமும் கூறுகிறது, அது பிரகாசமுமாய் இராது, இருளாயும் இராது என்று. அதை பகல் என்று உங்களால் அழைக்கவும் முடியாது, அதை இரவென்றும் உங்களால் அழைக்கவும் முடியாது. ஆனால் கவனியுங்கள், சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். சாயங்கால நேரத்தில். வேதாகமும் ஒரு கிழக்குத்திய புத்தகம். ஆதி சபையின் மேல் முதலாவது வெளிச்சம் உதயமான போது, அதாவது எபேசு சபையிலே அங்கே என்ன சம்பவித்தது என்பதை நாம் கண்டோம். நமக்கு நினைவும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானது முதலாவதாக ஊற்றப்பட்டதன் மூலமாக தேவனுடைய வெளிச்சமானது இயேசு கிறிஸ்துவை ஊடாக கொண்டு வந்தது. அது எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்து வேதத்தை எழுதினது. அது சரிதானே? இப்பொழுது அவர் அதை மேற்கத்திய உலகத்தின் மேல் வாக்களித்திருக்கிறார். கிருபையின் காலத்தின் துவக்கத்தில் சூரியன் கிழக்கே உதித்தது. இப்பொழுதோ மேற்கில் மேற்கத்திய ஜனங்களின் மேல் அது அஸ்தமனமாகிறது. நாம் தான் மேற்கத்திய ஜனங்கள். ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் என்றும் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்றும் அவர் வாக்களித்திருக்கிறார். அவைகள் இங்கே இருக்கின்றன. ஒளியானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அதுதான் காரியம். நற்கிரியைகளை காட்டிலும் பொல்லாத கிரியைகளை செய்ய ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அக்கறையில் அது அடிவானத்தின் மேல் விழும்படியாயிருக்கிறது. என்ன சிறிய வெளிச்சம் நம்மிடத்தில் உண்டாயிருக்கின்றதோ அதை பற்றிக் கொண்டிருங்கள். கவனியுங்கள், அங்கே கிடைக்க யூதர்கள் மேலெழும்பின அதே சூரியன் இப்பொழுது புறஜாதியார் மேல் அமருகிறது. இங்கே எல்லா காலங்களின் ஊடாகவும் இந்த 2000 வருஷங்களின் ஊடாகவும் அவர்களுக்கு இதுவும் அதுவும் ஸ்தாபனங்களும் கொடுக்கப்பட்ட கால வரம்புகளும் இதுவும் அதுவும் என்று இருந்தது. நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூட ஜனங்களுக்கு தெரியவில்லை. சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாயும் வேதாகமத்திலும் வாக்களித்திருக்கிறார். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். நாம் எங்கேதான் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இயற்கையும் அந்த நாளுக்காக தவித்துக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறது. கவனியுங்கள், ஆதி முதல் சபையிலே அவர்கள் என்ன உடையவளாய் இருந்தார்கள் என்பதை நாம் கண்டறிந்தோம். அவர்கள் ஒரு வினோதமான போதனையை உடையவளாய் இருந்தார்கள். முதலாவதாக போதனையாய் இருந்து சில கிரியைகளாக அது ஆனது. நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று அவர் கூறினார். நிக்கோலாய் என்பது என்னவாய் இருக்கும் என்று வியக்கின்றேன். வரலாற்றையும் நேர்த்தியான விமர்சனங்களையும் மீண்டும் மீண்டுமாகவும் ஊடாகவும் ஆராய்ந்து பார்த்து என்னால் அது என்னவென்று அறிய முடியவில்லை. ஒருவராலும் அதை அறிய முடியாது. நிக்கலோஸ் என்ற மனிதனால் துவக்கப்பட்ட ஒரு போதனையாய் இருக்கலாம். வழி விலகி போன அப்போஸ்தலரில் ஒருவனாக அது இருக்கலாம். அவன் ஒரு கொள்கையை அல்லது வேறு ஏதோ ஒன்றை அழைத்திருக்கலாம். அங்கிருந்து நிக்கோலாய் துவங்கியது. முதலாவதாக அது கிரியைகளா இருந்தது. எபேசுவிலே எவைகள் கிரியைகளா இருந்ததோ அவைகள் அடுத்த சபை காலத்திலே ஒரு கொள்கையாகிவிட்டது. அதற்கு பின்னர் இருண்ட காலத்தில் உபத்திரவங்களுக்குள் சென்றது. முதலாம் சபையிலே துவங்கின அதே நிக்கோலாய் கொள்கைகள் முதல் 3 அல்லது 4 சுற்று அப்போஸ்தலர்களுக்கு பின்னர் அது ஒரு கிரியையாக ஆனது. சரி, ஒரு கால அது இதுவாக இருக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்க துவங்கினர். அது எப்படி வெளியே வந்தது என்று உங்களுக்கும் வேத வாசகர்களாகிய உங்கள் யாவருக்குமே தெரியும். அது கிபி 600 அல்லது 360 துவங்கினது. கான்ஸ்டன்டைனின் மனமாற்றம் என்று அவர்கள் அதை அழைக்கின்றனர். அவன் மனமாற்றம் அடையவே இல்லை. மனிதன் செய்யக்கூடிய எல்லா அசுசியான காரியங்களையும் அவன் செய்தான். அவன் மனம் மாறவில்லை. அது சரியே. மார்க்க சம்பந்தம் என்று அவன் செய்த ஒரே காரியம் என்னவென்றால் பரிசுத்த சோபியாவின் சபைக்கு மேலாக ஒரு சிலுவையை வைத்தான். அவ்வளவுதான். பரலோகம் செல்வதற்காக அது ஏதோ காரியம்
என்று சொல்லலாமா? சரியா? அவன் கிறிஸ்தவரிடம் அவன் போரில் வெற்றி கண்டால் நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினான். அவர்கள் ஜெபித்தார்கள். அவன் போய் போரில் ஜெயம் கொண்டான். அவன் திரும்பி வந்து சரி நான் சபையை சேர்ந்து கொள்வேன் என்றான். இன்றைக்குள்ள வெறுவெறுப்பான சபை அங்கத்தினர்களுக்கு ஒரு அழகான பாவனையாக இருக்கிறது. அது சரி, சிலுவையை எடுத்து சபையின் மேல் பொருத்தினான். மரணத்திற்கு பிறகு அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். கான்ஸ்டன்டைன், கான்ஸ்டான்டியஸ், கான்ஸ்டான்டினோபிள். அவர்கள் பிரிந்து கிழக்கு மேற்கு ரோமாபுரி ராஜ்யங்களானார்கள். அதிலிருந்து அந்த காலங்களில் அது துருக்கிய சாம்ராஜ்யமாக ஆனது. அதற்கு பின்னர் அவர்கள் சுமார் 2வது அல்லது 3வது 4வது சுற்று அப்போஸ்தலரின் போது அவர்களுக்குள் முதலாவதான காரியம் ஒருவருக்கொருவர் பேதங்கள் உண்டானது. அவர்கள் உடைந்து சிறு சிறு இசங்களானார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சபையை எடுத்துக் கொள்ளுங்கள். வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையானது தன் ஆதிக்கத்தில் இருந்த போது, ஜான் வெஸ்லி இருந்தபோது அது தன் அதிகாரத்தில் இருந்தது. லூதரன்கள் அவருடைய காலத்தில் அதிகாரத்தில் இருந்தார்கள். அப்படியே ஒவ்வொருவரும். ஆனால் அதன் ஸ்தாபகர்கள் மறிக்கட்டும், உடனே அவர்கள் வடிவிலகி போவார்கள். கர்த்தர் முதலாவதாக அங்கே தோன்றின போது அதை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை துவங்குங்கள் என்று அவர்கள் விரும்பின போது நான் அங்கே போய் மகத்தான ஸ்தாபகர்களாகிய ட்வைட் மூடி ஸ்தாபித்த மூடி வேதாகம பள்ளியை போய் பார்த்தேன். ட்வைட் மூடியினால் மட்டும் இந்த வேதாகம பள்ளியை பார்த்து அந்த மனிதன் எதற்காக நின்றார், இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க கூடுமானால் எப்படி இருக்கும் என்று நினைத்தேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், வெஸ்லி, கால்வின், நாக்ஸ், பின்னி, சாங்கி இவர்களில் யாராவது ஒருவர் இன்றைக்கு எழும்பி அவர்களுடைய சபை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஓ என்ன பாருங்கள், முதல் சுற்றில் அந்த மனிதன் அங்கே நின்று கொண்டிருக்கும் போது அவன் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறார். ஈயோன் பட்டணத்தில் இருக்கும் டாக்டர் டோவியை பாருங்கள். அந்த பட்டணமே தெய்வீக சுகத்தின் அடிப்படையின் மேல் உண்டாக்கப்பட்டு இருக்கும் போது அவர்கள் தெய்வீக சுகத்தையே பரிகசிக்கிறார். ஆனால் டோவி மரித்த போது பின்னர் வந்தது என்ன? பிளேக், ஜான் லூக், இன்னும் மற்றெல்லாரும் வந்தார்கள். பின்னர் முதலாவதாக நடந்தது அசம்பிளிஸ் ஆஃப் காட். அதற்குள் நுழையுமட்டாக சுற்றி வந்து முடிவிலே அவர் ஒரு பெரிய கூட்ட சடங்காச்சாரங்கள் எல்லா காரியங்களுமாயின. சபையானது தீர்ந்து போய் பின்வாங்கி போய் ஒரு பயங்கரமான நிலைமைக்குள் ஆகிவிட்டது. எனவே நான் இதை கண்டறிந்தேன். அதாவது தாவீது தன் காலத்திலே தேவனுக்கு நன்றாய் ஊழியம் செய்தான் என்று வேதம் கூறுகின்றது. எனவே நான் சொன்னேன், கர்த்தாவே, எனக்கு எந்த ஸ்தாபனமும் வேண்டாம். நான் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய முழு இருதயத்தோடும் உமக்கு ஊழியம் செய்வேனாக என்று கூறினேன். அது உண்மை. அடுத்தது, நான் போன பின்னர் நீர் இன்னொருவனை உடையவனாயிரும், அதன் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நீர் யாரையாவது உடையவராய் இருப்பீர், அவ்வளவுதான். வேறொன்றின் மீது கட்ட பிரயாசிக்காதே. அதே நிலத்தின் மேல் உன்னால் ஒரு அக்கினியை மூட்ட முடியாது. இஸ்ரவேல் தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டியவனாயிருந்தான். பிரயாணத்தில் அவர்கள் நின்ற போது அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஒவ்வொரு இரவும் அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டியவளாய் இருந்தார்கள். ஒவ்வொரு இரவும் புதிய தீயை கொளுத்தின, தொடர்ந்து போய்கொண்டே இருந்தன. அதைதான் நாம் செய்ய வேண்டியவளாய் இருக்கிறோம். லூத்தர் என்ன வைத்திருந்தானோ அது அருமையானதாய் இருந்தது, அது லூத்தரின் காலத்திற்கானது. வெஸ்லி என்ன வைத்திருந்தானோ அது அருமையானது, அது அவனுடைய காலத்திற்கானது. ஹோல்மஸ்காரர்கள் என்ன வைத்திருந்தார்களோ அது அருமையானது, அது அவர்களுடைய நாள். நாமோ இன்னொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு பின்னாக ஒரு நாள் இருக்குமானால் இதே விதமாகவே அதுவும் வரும். ஆனால் நாமோ வெளிச்சம் இங்கே இருக்கும் போதே வெளிச்சத்தில் நடப்போமாக. இதை நான் கவனித்தேன். அதாவது உடைந்து ஒரு கூட்ட இசங்களாக ஆவதற்கு முன்னதாக முதலாவதாக ஒரு உபதேசமாய் இருந்தது. அதற்கு பின்னர் ரோமர்கள் மதம் மாறினார்கள். ரோமர்கள் முதலாவதாக ராஜ்யத்தை மகத்தான அலெக்சாண்டருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் புறஜாதியாரின் உலகத்தை கிரேக்கரிடம் இருந்து முதலாவதாக ஜெயித்த போது ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் தேசமாயிருந்தது. ரோம ஜனங்கள் புறஜாதியாரின் காலமாய் இருந்தது. தானியேல் தரிசனத்தில் அந்த விதமாய் கூறியுள்ளார். இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை குறித்து பேசுவோம். ஆனால் ரோமாபுரி எப்பொழுதுமே உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சக்தியாய் இருந்தது. பின்னர் அங்கே அவர்கள் தங்களை ஒரு சபையாய் ஸ்தாபித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் ஒன்று சேர்ந்து சுமார் 606 பேர்கள் தங்களை முற்பிதாக்கள் என்று அழைத்துக் கொண்டனர். அதாவது சபையின் பிதாக்கள் என்று அழைத்துக் கொண்டனர். குழுக்களாக ஜனங்கள் ஒன்று கூடி தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூடி ஆலோசனை செய்து பின்னர் அவர்களை ஒரு ஸ்தாபனமாக ஆக்கி கொண்டனர். இப்பொழுது நான் கூறுகிறேன், கேளுங்கள். என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, புரோட்டஸ்டன்ட் கத்தோலிக்க இருவரையும், எனக்குள்ள கத்தோலிக்க நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். உங்கள் உணர்ச்சிகளை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. ஏனென்றால் ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாய் கேளுங்கள். நாம் பிரென்னாம் ஜெப கூடத்தையும் அதில் சேர்த்துக் கொள்வோம்.
ஒரு நிமிஷம் பொறுமையாயிருங்கள். கூறப்பட்டிருக்கும் வண்ணமாக நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியவளா இருக்கிறோம். அது எந்த இடத்திலும் சரி. யோவான் கூறுகிறான், கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, சிராய்ப்புகள் எங்க வேண்டுமானாலும் பறக்கட்டும். அது சரி, மரங்கள் மற்றவைகளை அவன் வெட்டியாக வேண்டும். ஆனால் பாருங்கள், முதலாவது சபையை அவர்கள் அங்கே ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஒன்று கூடி முதலாவது சபையை ஸ்தாபித்து அதை பொது உலக சபை அல்லது ரோமா புருளில கத்தோலிக்க சபை என்று அதை அழைத்தார்கள். கத்தோலிக்கர்கள் அதை தாய் சபை என்று கூறுகின்றனர். அது முற்றிலுமாக அப்படியே உண்மையாயிருக்கிறது. அது ஸ்தாபனங்களின் தாய் சபை. சரியாக அப்படியே எல்லா உலக வரலாற்றிலும் அதுதான் முதல் முறையாக சபையாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாகும். காலத்தின் துவக்கம் முதல் இப்படியாய் இருந்ததே இல்லை. இஸ்ரவேலின் நாட்களில் நூடாக அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக ஆகவில்லை. அவர்கள் ஒரு இனமாக இருந்தார்களே ஒழிய ஒரு ஸ்தாபனமாய் இருந்ததில்லை. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சபையையும் ஸ்தாபிக்கவில்லை. எந்த ஒரு அப்போஸ்தலனும் ஒரு சபையை ஸ்தாபிக்கவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு பின் சுமார் 3 அல்லது 4 தலைமுறைகளுக்கு பின்னர் அவர்கள் ஒரு சபையையும் ஸ்தாபிக்கவில்லை. நீங்கள் வரலாற்றை கொண்டு வந்து எங்கே ஸ்தாபிக்கப்பட்டது என்று உங்கள் விரலை கொண்டு சுட்டி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஜோசிபஸ் இன்னும் எனக்கு தெரிந்த பிரபல்யமான சரித்திரக்காரர்களின் விரிவுரைகளை வாசித்திருக்கிறேன். நான் இந்த சொற்றொடரை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நான் கூறுகிறேன். ஏனென்றால் அதனால் நான் நிச்சயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்களோ அதில் நிலைத்திருக்கவும் நிரூபிக்கவும் கூடியவளாய் இருக்க வேண்டும். அது சரியே. ஸ்தாபனம் என்று ஒன்று இருந்ததே கிடையாது. பரிசுத்த பேதுரு கத்தோலிக்க சபையை ஸ்தாபிக்கவே இல்லை. அது சம்பந்தமாக ஒரு சரித்திர அல்லது ஒரு வேத வார்த்தையை ஆதாரமாக காட்டுங்கள். பரிசுத்த பேதுரு ஒரு திருமணமான மனிதன். அவன் ஒரு போப் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவன் ஒரு போப்பா இருந்திருக்க முடியாது. பேதுரு ஒரு திருமணமான மனிதன். அவனுடைய மனைவியின் தாயார் ஜுரமாய் இருந்து இயேசு அவளை சொஸ்தப்படுத்தினார் என்று வேதம் கூறுகின்றது. எனக்கு தெரிந்த மட்டில் பரிசுத்த பேதுரு ரோமாபுரிக்கு போகவே இல்லை. அவன் ரோமாபுரியில் இருந்தான் என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று சான்றும் கிடையாது. அது ஒரு தவறாய் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஸ்தாபித்துக் கொண்டு ஒரு சபையை ஒன்று கூட்டி சேர்த்து அதை பொது உலக சபை என்று அழைத்துக் கொண்டார்கள். அங்கேதான் அவர்கள் ஒரு பொதுவான உலக ஜெபத்தை உண்டாக்கினார்கள். அவர்களிடத்தில் ஒரு பரிபூர்ண இசைவு உண்டாயிருந்தது. எல்லாருமாக ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. எல்லாருமாக அதே காரியத்தை கூற வேண்டியவர்களா இருந்தார்கள். அதே விதமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு சில வேத வார்த்தைகளை உண்டு பண்ணி வேதத்திலிருந்து அவைகளை எடுத்துவிட்டு மற்றவர்கள் அங்கே பொருத்தினார்கள். வேதாகமத்தின் புனித புத்தகங்களில் எந்த இடத்திலும் முத்திரிப்பு ஸ்தலம் என்று ஒன்று கிடையாது. அறியாலே வாழ்க என்ற ஒன்றும் இல்லை. அதை போன்று ஒன்றுமே அங்கு இல்லை. வேதாகமத்தில் எல்லா இடத்திலும் அவைகள் எப்பொழுதுமே முரணாகவும் அதற்கு எதிராகவும் இருக்கிறது. எந்த ஒரு நேரத்திலும் அப்படியா இருந்ததே இல்லை. அந்த விதமா எந்த இடத்திலாவது வேதத்தில் இருக்குமானால் நாளைக்கு இரவே இங்கு வந்து என்னை சரிப்படுத்துவதற்கான ஸ்லாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. அது அங்கே இல்லை, எங்கேயும் இல்லை. உங்களுடைய பாதிரியாரையோ அல்லது போதகரையோ கூட்டிக் கொண்டு வாருங்கள். வேற வார்த்தைகளில் அந்த விதமாய் கோரப்பட்டிருப்பதாய் ஒரு வார்த்தையும் ஒரு இடத்திலும் பார்க்க முடியாது. மக்கபியர்கள் என்பவர்களால் எழுதப்பட்ட அந்த சிறு புத்தகம் மட்டுமே அதனோடு கூட சேர்க்கப்பட்டது. அது தேவ ஆவியினால் ஏவப்பட்ட புஸ்தகம் அல்ல. இந்த புத்தகத்தில் இருக்கின்ற காரியங்கள் தான் அவர்களுடைய வேதத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த வேதாகமும் ஒரே புத்தகம். அது ஆதி ஸ்தாபிதர்களாலும் அல்லது ஆதி சபை சரித்திரக்காரர்களாலும் அல்லது பழைய சடங்காச்சார யூத சபையாராலும் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற வேதாகம புத்தகத்தை தவிர வேறொன்றும் ஒருபோதும் அங்கீகாரம் பெறவில்லை. பின்னர் அதில் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். கத்தோலிக்கர்களுக்கு நல்ல அடி கிடைத்தது என்று நீங்கள் இப்பொழுது நினைக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் பாருங்கள். பின்னர் அவர்கள் ஒரு கத்தோலிக்க சபையை ஸ்தாபித்துக் கொண்டு ஒரு உபத்திரவத்தை துவக்கினர். எல்லாரும் எல்லாவிடத்தும் இந்த சபைக்குள்ளாக்கி சபையையும் அரசியலும் ஆட்சியையும் ஒன்றாக இணைத்து ஒரு அஞ்ஞான ரோமாபுரியிலிருந்து ஒரு போப்பானவரின் ரோமாபுரிக்கு கொண்டு வந்தார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் ஒரு அஞ்ஞான மூட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் ஒரு கிறிஸ்தவத்துக்கு அவர்கள் விரும்பின சொந்த ரூபத்தில் அதை பற்றிக் கொண்டார். புரிகின்றதா? ஒரு மனிதன் எழும்பி நின்று எதையும் பார்க்காமல் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தார்கள். எனவே அவர்கள் வீனஸ் தேவதையை கீழே இறக்கிவிட்டு அங்கே மரியாளின் சிலையை அதற்கு பதிலாக வைத்தார்கள். அவர்கள் யூபித்தரை கீழே இறக்கி பேதுருவின் சிலையை அங்கே வைத்தார்கள். ஆராதிப்பதற்கு ஏதாவது ஒரு சிலையை வைத்தார்கள். இப்பொழுதோ அவர்கள் அதற்கு முன்பாக நின்று அதை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொதுவான உலக ஜெபத்தை செய்தார்கள். அது மாறக்கூடாது என்பதற்காக அந்த ஜெபத்தை லத்தீன் மொழியிலே எடுத்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் அதே ஜெபத்தை செய்வார்கள். ஒரு கத்தோலிக்க பாதிரியோடும் அல்லது எந்த ஒரு கத்தோலிக்கனோடும்
வேதாகமத்தின் அடிப்படையின் மேல் உங்களால் விவாதிக்கவோ அல்லது தர்க்கிக்கவோ முடியாது. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த வாலிப பாதிரி அண்மையில் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு புரொட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் வேதத்தை வாசித்துவிட்டு வீட்டில் இருந்து விடுகிறீர்கள், ஆனால் கத்தோலிக்கர்களாகிய நாங்களோ சபைக்கு சென்று ஆராதிக்கிறோம் என்று கூறினார். நான் அதற்கு ஆனால் என்ன, அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் எனக்கு அதற்கு பதிலளித்தாருங்கள். அதற்கு அவர் தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார் என்றார். வேற வார்த்தைகளில் ஒரு இமி கூட இவ்விதமாக கூறவில்லையே. தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் என்று. தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஒரு கூட்ட மனிதர்களாய் இருந்து ஒன்று சேர்ந்து ஆலோசனை பண்ணுவது ஒரு மனிதனுடைய ஆலோசனையை காட்டிலும் அதிக அதிகாரம் உள்ளதா இருக்கும் என்று நீர் கருதவில்லையா என்றார் அவர். நான் சொன்னேன், இல்லை. அந்த ஒரு மனிதன் ஒரு கால் தேவனுடைய சித்தத்தை உடையவனாயிருந்தால் அவன் சத்தியத்தை உடையவனாயிருக்கிறான். எப்பொழுதும் அது நிரூபிக்கப்பட்டதாயிருக்கிறது. யோசபாத்துக்கும் மிகாயாவுக்கும் உண்டாயிருந்தது போன்று கடந்த ஞாயிறன்று நாம் அந்த பாகத்தை பார்த்தோம். மிகாயா அங்கே போன போது அங்கே 400 பேர்கள் நின்று கொண்டு போம் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், போம் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு யோசபாத், வேற யாராயிலும் இங்கே இல்லையா என்றார். அதற்கு அவன், மிகாயா இருக்கிறான், ஆனால் நான் அவரை பகிக்கிறேன் என்றான். அதற்கு அவன் என்ன கூறுகிறான் என்று கேட்போம் என்றான். அவன் அவனோ, நீர் போம், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மிடத்தில் சொல்லவில்லையா என்றான். புரிகின்றதா? அப்படி இருக்க அங்கே யார் கூறினது சரி? அங்கே அந்த மனிதனுக்கு முன்பாக 400 பயிற்சி பெற்ற தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்க, அங்கே ஒரு கண்டையான பரிசுத்த உருளை நின்று கொண்டிருந்தான். அவன் உண்மையானது உடையவனாய் இருந்தான். அது சரி, அது உண்மை. அவன் அதை உடையவனாய் இருந்தான். அவன் உண்மையானது உடையவனாய் இருந்தான். அவன் அதை கூறினதால் வாயின் மேல் அடிக்கப்பட்டான். ஆனால் அவன் உண்மையை உடையவனாய் இருந்தான். எனவே ஒரு காரியத்தை குறித்து எத்தனை பேர்கள் கூறுகிறார்கள் அல்லது எத்தனை பேர்கள் அதையே கூறுகிறார்கள் என்பது ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதே காரியமாய் இருக்கிறது. அது உண்மை. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நிற்கையில் அநேக சமயங்களில் நீங்களே உங்களையே சார்ந்து நிற்க வேண்டி வரும். ஆனால் தேவன் கூறின காரியத்தின் மேல் சார்ந்திருக்க நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். அவர்கள் இந்த மகத்தான அமைப்பை, இந்த சபையை, கத்தோலிக்க சபையை ஸ்தாபித்தார்கள். கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் மகத்தான ஆதிக்கம் செலுத்துகிறது கத்தோலிக்க சமயமே. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி செய்வதில்லை என்று. நீங்கள் சொல்லுங்கள், மாம்சம் புசிக்க கூடாது என்பதை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? பாதிரியார் மணந்து கொள்ள கூடாது என்பதை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? இதை எங்கே பெற்றீர்கள்? நாங்கள் வேதத்தை போதிப்பதில்லை, சபைதான் சத்தமாயிருக்கிறது. வேதாகமம் என்ன கூறுகிறது என்பது காரியமல்ல, சபை என்ன கூறுகிறது என்பதே காரியமாயிருக்கிறது. ஆனால் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்வதில் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த நிக்கோலாய் இப்பொழுது ஒரு உபதேசமாய் ஆகிவிட்டது. பின்னர் அது ஒரு உபத்திரமாய் ஆயிற்று. இப்பொழுது அது இந்த கடைசி நாட்களில் இங்கே வந்திருக்கிறது. பின்னர் அந்த இருண்ட காலத்தின் ஊடாக, உபத்திரவத்தின் ஊடாக ஒரு பாலைவன சோலையாய் வந்தது. அதற்கு பின்னர் ஒரு விட்டுக் கொடுத்தல் உண்டானது. அதாவது முதலாவது சீர்திருத்தத்தின் போது உண்டானது. அதுதான் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபைக்கு எதிராக மறுப்பு தெரிவித்தார். அதன் காரணமாக அவன் அதை விட்டு வெளியேறி அந்த ராபோஜனத்தில் பங்கெடுத்தான். அவர்களோ இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று கூறினர். அது கிறிஸ்துவனுடைய சரீரம் அல்ல, அது அப்பம், அவ்வளவேதான் என்று லூத்தர் கூறினார். அவர்கள் அது பரிசுத்த யூக்கரிஸ்ட், தேவ நற்கருணை என்கின்றனர். பரிசுத்த யூக்கரிஸ்ட் என்றால் பரிசுத்த ஆவி என்று அர்த்தமா? நீங்கள் அதை உட்கொள்ளும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்கள் சரீரத்திற்குள்ளாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று நம்புகிறார்கள். தவறானதாகும். பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாயிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு பாதிரியார் வந்து அவர்களுக்கு ஒரு பரிசுத்த நற்கருணையாய் ஒரு அப்பத்தை அவர்கள் நாக்குகளில் கொடுத்தார் என்றில், அல்லது ஒரு போதகர் மேலேறி வந்து ஏதோ தண்ணீரை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுடைய கரத்தை குலுக்கினார். இந்த விதமாயும் இல்லை ஐயா. ஆனால் பலமான காற்று அடிக்கின்ற முழக்கம் போன்று உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அறையை நிரப்பிற்று. அது வேத வாக்கியம். அதுதான் சரியானது. அந்த சபையில் அதுதான் சம்பவித்தது. வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளிலும் அதே காரியம்தான் சம்பவித்தது. அங்கேதான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கியது. இங்கேதான் வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கியது. இப்பொழுது நான் குறிப்பிடும் வேத வார்த்தைகள் இதன் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் அதை அப்படியே வையுங்கள். வேத வாக்கியங்களில் அது எங்கே என்று நான் முதலில் குறிப்பிடுகிறேன். புரிகின்றதா? நிச்சயமாக இப்படியான இந்த குறுகிய நேரத்திலே வழக்கமாக இதனூடாக நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது வாரங்கள் மாதங்கள் செல்லும். ஒவ்வொரு வேத வாக்கியமும் அதை ஆராய்ந்து பாருங்கள் ஜனங்களே.
அவர்களுடைய வேதாகமத்தை எடுத்து பார்க்கட்டும். ஆனால் அது கேள்வி கேட்கப்பட வேண்டியதா இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், சரியா? மார்ட்டின் லூத்தருக்கு பின்னர் ஜான் வெஸ்லி வந்தார். மார்ட்டின் லூத்தர் வந்தபோது கேட்டகிசம் முதலான அநேக காரியங்களோடு கூட வந்தார். அவர் ஒரு ஞானஸ்தானத்தோடு கூட வந்தார். அவர் வேதத்தில் போதித்திராத ஒரு திருத்துவ ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார். திருத்துவ ஞானஸ்தானத்தை வேதாகமத்தில் ஒருவரும் பெற்றதாக இல்லை. அப்படியா இருக்குமாயின் வந்து எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். அது அங்கே இல்லை. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரேபடி நீங்கள் உலகமெங்கும் போய் நாமத்திற்குள் ஞானஸ்நானம் கொடுங்கள். நாமத்தினால் என்று அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள் என்று. சீஷர்கள் அப்படியே திரும்பி போய் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து, வேறு யாராவது வேறு எந்த விதத்திலாவது ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவர்கள் மறு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டனர். இதனோடு கூட கத்தோலிக்க சபை வருகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றான் என்று எழுதியிருக்கிற ஒரு இடத்தை எனக்கு வேதத்திலிருந்து சுட்டி காட்டுங்கள். அது மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது அல்லவா? ஞாயிற்றுக்கிழமை இரவு நமக்கு கேள்வி இரவு. நான் அதை அப்பொழுது நன்றாக தெளிவுபடுத்துகிறேன், சரியா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் யாராவது ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் எங்காயிலும் எடுத்து காட்டுங்கள். நான் இந்த என்னுடைய பிரசங்க பீடத்தை விட்டு எழுந்து போய் நான் ஒரு மாய்மாலக்காரன் என்று கூறுகிறேன். வேறு எந்த விதத்திலாவது ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற எவர் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது சரியாக அப்படியே இருக்கிறது. வேதாகமம் அதைத்தான் கூறுகிறது. பாருங்கள், நாம் சத்தியத்திற்கு உண்மைக்கு பதிலாக தத்துவத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது நீங்கள் வேத வார்த்தைகளை நோக்கி பாருங்கள். சரி, சகோதரன் பிரண்ணாம் கூறினார் என்று கூறாதேயுங்கள். இப்பொழுது வேத வார்த்தைகளை நோக்கி பாருங்கள். போய் உங்களுடைய வேத அகராதியை எடுத்து அதை நோக்கி பாருங்கள். சபை காலங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய நாமத்தை உடையதாக இருந்து இருண்ட காலங்களை நூடாக அது வந்தது என்பதை கவனியுங்கள். அது ஆச்சார சபையின் அக்காலத்தின் பாவனையாயிருக்கிறது. யூதர்களுக்கான இருண்ட காலத்தின் போது ஆகாப் ராஜாவாய் இருந்த போது அவனுக்கு முன்பாக இருந்த அந்த மகத்தான ராஜாவின் அவனுடைய எல்லா அழகான நிலைமைக்குள் இஸ்ரவேலுக்கு இந்த மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் பின்னர் இந்த எல்லைக்கோடு விசுவாசியான ஆகாப் அவனுடைய வெதுவெதுப்பான நிலையில் வந்தான். அவன் போய் இந்த விக்கிரக ஆராதனைக்காரியான சிறிய ராஜகுமாரத்தியாகிய இயேசுவேலை மணந்து அவளோடு விக்கிர ஆராதனை இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தான். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதுவே மிக அழகான பாவனைகள். புராட்டஸ்டன்டிசம் ரோமானிசத்துக்குள்ளாக மணந்து கொண்ட போது அவர்கள் இருண்ட காலத்தின் ஊடாக சரியாக அப்படியே பூகோள பிரகாரமாக விக்கிரக ஆராதனையை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். அது இந்த பக்கமாக வெளிவரும் போது கவனியுங்கள், இங்கே உங்களுக்கு என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு அப்பம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்துக்கு பதிலாக ஒரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம். அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலியை வைத்தார்கள். வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்னால் ஒன்றன் பின் ஒன்றாக நிரூபிக்க முடியும். பதிலுக்கு பின்னர் பதிலியை எடுத்து காட்ட முடியும். மார்ட்டின் லூத்தர் அதனோடு ஒப்புதல் தெரிவித்தார். தொடர்ந்து அதே காரியத்தோடு ஜான் வெஸ்லி வெளியே வந்து அதனோடு ஒப்புதல் தெரிவித்தார். வேதாகமத்தில் ஒருவருக்கும் தெளிக்கப்பட்டதாக ஒருபோதும் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியமோ கட்டளையோ அல்லது அதிகாரபூர்வமான உத்தரவோ வேதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள். அது சரி, நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள். அவர்கள் வந்து அந்த உப்பு குலுக்கியை எடுத்து அதை உன்மேல் தெளிக்கிறார். கத்தோலிக்க சபை அதை குலுக்கியது. நீங்கள் அதற்கு தலை வணங்குகிறீர்கள், சரியா? அன்றொரு நாள் ஒருவன் என்னிடம், நீர் ஒரு கத்தோலிக்கன் அல்லாதவன் என்றான். அதற்கு நான், இல்லை சகோதரனே, நான் ஒரு புரோட்டஸ்டன்ட். நான் அந்த காரியத்திற்கு மறுப்பு தெரிவிப்பவன். அது சரி, ஒரு சுவிசேஷ ஊழியன் என்ற முறையில் பரலோகத்திற்காக என்னுடையவர்களாக இங்கே இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுடன் நான் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியவன். அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவர்களுக்கு முன்பாக ஒரு போதகனாக உட்கார வேண்டியவன். அப்படி இருந்து கொண்டு உண்மையானதொன்றுக்காக நான் நிற்கவில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஆமையா, அது என்னை கொன்றாலும் நான் அதற்காக நிற்பேன். நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். வேதம் என்ன என்பதை அது அப்படியே போதிக்கும். எந்த நேரத்திலும் அதை குறித்து யாரோடும் விவாதிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். பாருங்கள், அவர் ரோமாபுரின் போப்பா இருக்கட்டும் அல்லது உயர் பேராயராய் இருக்கட்டும் அல்லது அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் விவாதிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். புரிகின்றதா? ஆமையா, அது சரி. நான் தவறு என்றால் வந்து எனக்கு காட்டுங்கள். இப்பொழுது நான் தவறு அல்ல. ஏனென்றால் நான் வேத வார்த்தைகளையே குறிப்பிட்டு காட்டுகிறேன். நான் உங்களுடைய பாட புத்தகத்தை எடுக்க மாட்டேன்.
இதுதான் பாட புத்தகம் இங்கே இருக்கிறது. அவர்கள் இந்த எல்லா சடங்காச்சாரங்களோடும் கூட வர துவங்கினர். இதை கவனித்தீர்களா? இந்த கடைசி நாட்களில் ஒரு உபத்திரவம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது துவக்கமாக வெளிப்படுத்தல் 13 பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த அதிகாரத்தினூடாக பார்க்கும் போது, இதோ நான் நோக்கி பார்த்தேன், சீனாய் மலையின் மேல் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். இல்லை இல்லை, என்னை மன்னியுங்கள், நான் தவறான வசனத்தை எடுத்துக்கொண்டேன், தவறான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். 14ஆம் அதிகாரம். இப்போது 13 பார்ப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமும் இருந்தன. தூஷணம் என்றால் என்ன? கேலி செய்ய, பரிகசிக்க, அதை குறித்து பேச என்பதாகும். இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. கவனியுங்கள், அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி மேலே வந்தபோது, இப்பொழுது வெளிப்படுத்தல் 17 குறித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 17:15 தண்ணீர் அங்கே ஜனத்தொகைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. எனவே இந்த மிருகமானது வல்லமையை, தெய்வ பயமற்ற வல்லமையை குறிக்கிறது. பட்சிக்கிற மிருகமானது ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி கடற்கரையின் மணலின் மேல் நின்றது. நான் அந்த மிருகத்தை பார்த்தேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமான் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம். இப்பொழுது கவனிக்கத்தக்கதாக நாம் 2 காரியங்களை உடையவளாய் இருக்கிறோம். இந்த மிருகத்தை கவனியுங்கள், அது 4 வித்தியாசமான குணங்களை தன்னில் கொண்டதாய் இருக்கிறது. நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களானால் குறித்துக் கொள்ளுகின்ற உங்களுக்குத்தான் குறித்துக் கொள்ளுங்கள். தானியேல் அதே தரிசனத்தை கண்டான். 800 வருடங்களுக்கு முன்பாக அந்த தரிசனத்தை கண்டான். அவன் அந்த மிருகங்களை தனித்தனியாக புறஜாதியாரின் ஆளுகையின் துவக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டான். இதோ அவைகள் இருக்கின்றதான யோவான் அதை காண்கின்றான். புறஜாதியாரின் ஆளுகையின் முடிவிலே அந்த எல்லா 4 மிருகங்களும் ஒரு மிருகத்தில் பிரதிநிதித்துவம் பெறுகின்றன. அதே அந்த பழைய பிசாசுகள், பொல்லாத ஆவிகள், புறஜாதியாரின் ராஜ்யங்கள் ஒவ்வொன்றையும் பிடித்துக் கொண்டு கிரேக்கு முதற்கொண்டு ஒவ்வொரு ராஜ்யத்தின் ஊடாக தொடர்ந்தவர்களாய் அப்படியே ஆண்டு கொண்டு முடிவில் ரோமாபுரியில் ஒரு மிருகத்துக்குள் 4ம் ஒன்று சேர்ந்தன. நாம் அவன் நேரடியாக கண்டுபிடித்து அவன் யார் என்று பார்ப்போம். சரிதானே? அவை யாவும் சிறுத்தை, சிங்கம், அவை யாவும் வலு சர்ப்பமும். வலு சர்ப்பம் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வலு சர்ப்பம் ரோமாபுரிக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. நாம் அதை வாசிப்போம். அது சிந்தையில் உங்களுக்கு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். இங்கே சற்று பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். இப்பொழுது பாருங்கள், ஆண்டியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ எதற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறார்? சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறார். இங்கே இது மணவாட்டியை குறிக்கிறது. இதுதான் சபை, உண்மையான சபையை குறிக்கிறது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். பாருங்கள், சந்திரன் அவளுக்கு கீழே இருக்கிறது. சூரியன் அவளுடைய தலையண்டை இருந்தது. சந்திரன் அவளுடைய பாதங்களின் கீழ் இருந்தது. சூரியனானது கிருபையின் யுகங்களா இருந்தது. சந்திரனானது நியாயப்பிரமாணத்தின் யுகங்களா இருந்தது. அந்த வைதிக சபையானது சம்பிரதான சபையாய் அந்த ஸ்திரீ இருந்தாள். அவள் நியாயப்பிரமாணத்தின் மேல் நின்று கொண்டிருந்தாள். நியாயப்பிரமாணமோ கடந்து போய்கொண்டிருந்தது. ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது வர இருக்கின்ற நன்மையான காரியங்களின் நிழலாய் இருக்கிறது. சரிதானே? பிரதிபலிக்கின்ற சூரியனின் நிழலாய்த்தான் சந்திரன் இருக்கிறது. சரிதானே? சந்திரனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அவளுடைய பாதங்களின் கீழ் இருக்கிறது. அந்த நாளை அவள் நியாயப்பிரமாணத்தின் ஊடாக ஜீவித்து வந்தாள். அவள் எவ்விதமாக ஆடை அணிந்திருந்தாள் என்று கவனிக்கவும். பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. சபையானது 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தால் கிரீடம் சூடப்பட்டிருந்தது. பாருங்கள், அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினார். அது வைதிக சபையாயிருக்கிறது. கவனியுங்கள், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும். பாருங்கள், அந்த 7ஐ உங்கள் சிந்தையில் வைத்திருங்கள். 7 தலைகள் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். 7 தலைகளையும் 10 கொம்புகளும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாய் இருந்தது. இப்பொழுது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வைதிக ஆச்சார சபையானது அங்கே நின்று கொண்டிருந்தது.
கீழ்நோக்கி சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. 12 அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை உடையதாய் இருந்தது. சரிதானே? அவனுடைய பாதங்களுக்கு கீழே சந்திரன் இருந்தது. அது நியாயப்பிரமாணம் வரப்போகிற காரியங்களின் நிழலாய் இருந்தது. சுவிசேஷ வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது. சூரியன் வெளிவந்ததும் நியாயப்பிரமாணம் மங்கி போய் மறைந்தது. அவள் பிரசவ வேதனை அடைந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அது இயேசு கிறிஸ்து. அவர் தேவனிடத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் எடுத்துக்கொண்ட உடனே இதோ இங்கே இருக்கிறது. அந்த வலுசற்பமாகிய அந்த சாத்தான் பிள்ளை பெற ஆயத்தமாய் இருக்கின்ற அந்த ஸ்திரீயை கண்டவுடனே, அந்த பிள்ளையை பெற்றவுடனேயே அதை கொலை செய்யும்படியாய் அவனுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. இயேசுவானவர் பிறந்தபோது ரோம சாம்ராஜ்யம் ஒரு பிரகடனம் செய்து இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக 2 வயதுள்ள ஆண் பிள்ளைகள் யாவரையும் கொன்று போட வேண்டுமென கட்டளையிட்டார். தேவன் அவனுடைய கண்களுக்கு மேல் மூடி போட்டு மோசேக்கு செய்த அதே விதமாக அவரை எகிப்திற்கு கொண்டு சென்று அவரை மறைத்து வைத்தார். அங்கே இருக்கிற அந்த சிவந்த வலு சிற்பமாகியது சாத்தான். அவனுடைய இருக்கை எங்கே இருக்கிறது? ருஷியாவுக்குள் அல்ல, ரோமாபுரிக்குள்ளாக இருக்கிறது. சாத்தான் அவனுடைய இருக்கையையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தான். சிவந்த வலு சர்ப்பம் ரஷ்யாவல்ல. ருஷியாதான் அந்தி கிறிஸ்து என்று மகத்தான போதகர்கள் கூறுகின்றதை நான் செவியால் கேட்டிருக்கிறேன். ஏன் அந்தி கிறிஸ்துவோடு ரஷ்யாவுக்கு ஒருவித சம்பந்தமும் இல்லை. அது கம்யூனிசம். புரோட்டஸ்டன்டிசமும் கத்தோலிக்கமும் இவைகளின் தவறுகளால் தான் கம்யூனிசத்தை உருவாக்கினது. அவர்களை ருசியா வெளியே துரத்துவதற்கான காரணம் ஏனென்றால் அவர்கள் எல்லா பணத்தையும் தங்களிடத்தே வைத்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்தவான்கள் ஆகிய அவர்களிடத்தில் எல்லா ஜபங்களையும் கூறும்படியா செய்தார்கள். எனவே அவர்கள் மிக பெரிதான கட்டிடங்களையும் கட்டினார்கள். ஜனங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் உடையவர்களா இருந்து அதை இந்த விதமாக சுருட்டி கொண்டார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் வித்தியாசமே இல்லை. உலகத்தில் இருக்கும் மற்ற ஜனங்களின் ஜீவியத்திற்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவர்கள் அதை வெளியே துப்பிவிட்டு கம்யூனிசத்தை உருவாக்கினார்கள். நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு நாள் தருவீர்களானால், தேவன் தருவாரானால், ரோமாபுரியை அழிக்கத்தக்கதாக கம்யூனிசமான சர்வ வல்லமுள்ளவரின் கரங்களில் நேராக கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். நினைவிருக்கட்டும், தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற முறையில் நான் இதை கூறுகிறேன். அணுகுண்டு போன்ற ஏதோ ஒரு காரியத்தை ருஷ்யாவானது வாட்டிக்கனின் மேல் போட்டு 1 மணி நேரத்தில் அழித்து விடும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கொடூர இருதயம் உள்ள மனிதர்களை தேவன் எடுத்து அவர்களை அவருடைய கருத்தில் வைத்துக் கொண்டார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு நேரிட வேண்டியதை சரியாக அப்படியே நிறைவேற்ற அவர்கள் அவருடைய கரத்தில் அவருடைய கருவிகளாய் இருக்கிறார்கள். சரியாக அப்படியே தான். அதுதான் வார்த்தை. சகோதரனே, எவ்வளவு ஏமாற்றுகரமாய் காரியங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அந்தி கிறிஸ்து நெருக்கமாக இருப்பான் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஒரு மனிதனும் உங்களை வஞ்சிக்க இடம் கொடாதிருங்கள் என்று கூறியிருக்கிறார். மாரியாளே வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை நிறைந்தவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஜெபத்தை அஞ்ஞானிகளை போன்று திருப்பி திருப்பி அதையே கூறாதீர்கள். அஞ்ஞானிகளை போல் இராதேயுங்கள், வீண் வார்த்தைகளினால் அலப்பாதேயுங்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுடைய பிதாவாய் இருக்கிறார் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் நீங்களோ அப்படியே திரும்பி அதை அசட்டை செய்தீர்கள். எப்படியா இருந்தாலும் நீங்கள் அதை செய்கிறீர்கள், ஏனென்றால் அது புகழ் பெற்றதாய் இருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற காரியத்தையே பிசாசு எப்பொழுதும் உடையவனாய் இருப்பான். ஆதி முதற்கொண்டு அது எப்பொழுதும் அந்த விதமாகவே தான் ஒரு மார்க்க வேஷத்தை உடையதாய் இருந்து வருகிறது. காயின் அதே காரியத்தை உடையவனாய் இருந்தான். இதோ இங்கே அவனுடைய ஆவி அசைந்து தொடர்ந்து அந்த கிறிஸ்துவினூடாக போய்கொண்டே இருக்கிறது. அதே விதமாய் கொல்லப்பட்டவனாகிய ஆபேலுடன் கூட இதோ போய்கொண்டிருக்கிறது. அது சரியே. கவனியுங்கள், இப்பொழுது நோக்குங்கள். அங்கே நாம் கண்ட இந்த மிருகங்கள் எல்லாம் இங்கே இந்த ஒரு மிருகத்துக்குள் ஒருங்கே முற்று பெறுகிறது. அது அந்த சிவப்பான வலு சர்ப்பமான சாத்தான் தானே. இப்பொழுது நாம் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்பொழுது சாத்தானின் இருப்பிடமாக ரோமாபுரி இருக்கிறது நீங்கள் காணலாம். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகமான அது கிறிஸ்துவாகிய பிள்ளை அண்டையில் அவர் பிறந்தபோது அவரை கொன்று போட நின்று கொண்டிருந்தது. அதை செய்தது யார்? ஏரோது. ரோமாபுரி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு போதுமான நேரம் இருக்குமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானால், அதை நாம் நேரடியாக தானியேலிலேயே நமக்கு அது கிடைக்கும். நாம் அதை பார்க்கலாம். வேற வார்த்தைகள் எங்கும் காணப்படுவது போன்று புறஜாஜாரின் துவக்கம் முதற்கொண்டு
அந்த பாபிலோன் ஆதியாகமத்தில் துவங்கி வெளிப்படுத்தல் முடிகிறது என்னால் நிரூபிக்க முடியும். விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வர, விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டி அங்கே காமின் குமாரனாகிய நிம்ரோதோடு துவங்கி விக்கிரக ஆராதனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே தொடர்ந்து வந்து அவ்வளவு தந்திரமாக இந்த கடைசி நாட்களில் அது கிறிஸ்துவின் பெயரை தரித்துக் கொண்டு இன்னமும் விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. மகத்தான பரிசுத்த பவுல் 2 தெசலோனிக்கேயில் கூறவில்லையா? நாம் மேற்கொண்டு போவதற்கு முன்பாக நாம் அதை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் பவுல் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். நாம் ஜீவிக்கின்ற இந்த நாளுக்குள் வருவதற்கு முன்னர் அவன் அதை ஆவியிலும் கூட கண்டான். எப்படியான நாட்களில் நாம் ஜீவிக்கிறோம், எப்படியான இருளுக்குள்ளாக நாம் ஜீவிக்கின்றோம், எப்படியான அஞ்ஞான இருளுக்குள்ளாக ஆண்களும் பெண்களும் கூடி வருகிறோம் என்பதை கூட அறியாதவர்களாயிருக்கிறார். என்ன ஒரு பரிதாபம்! அவள் கூறுகிறார், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அந்த பாவ மனிதன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று. இப்பொழுது கவனியுங்கள், அவனை ஒரு மனிதன் என்று அவன் அறிவிக்கிறான். அது சரிதானே? அவன் பாவ மனிதன் என்றும் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவனாயும் இருப்பான் என்று பவுல் கூறுகிறார். ஒரு மனிதன் தேவனை போன்று ஆராதிக்கப்படுவான். ஒரு மனிதன் தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயிருப்பான். அவன் கூறுகிறான், விசுவாச துரோகம் முந்தி நேரிடாமல் அந்த நாள் வராது என்று. அது என்ன? சபையின் ஒரு வெறுவெறுப்பான தன்மை. சரி, கவனியுங்கள், உங்களுக்காக நான் அதை வாசிக்கட்டும். வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர். நாம் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாதபடி துவக்க சரியான பகுதியை என்னால் எடுக்க முடியும். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. இப்பொழுது இது லவோதிக்கேயா சபை. மனிதன் ஒருமை கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய தேவகுமாரனுக்கு பதிலாக கேட்டின் மகன் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாவ அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவான். என்னுடைய கத்தோலிக்க நண்பனே, என்னிடம் கூறாதே, நாங்கள் ஒரு திருமணத்தை தான் விசுவாசிக்கிறோம், கத்தோலிக்க சபை ஒரு திருமணத்தை தான் பேசுகிறது என்று நீ எப்படி கூறுவாய்? உன்னிடத்தில் பணம் இல்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், சரியாக இங்கே என்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் இது இருக்கிறது. ஒரு வாலிப ஸ்திரீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், ஒரு தாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், தகப்பனும் கூட இங்கே இருக்கிறார், இன்னொரு ஸ்திரீயும் ஒரு சிறு பையனும் இருக்கிறார்கள். அந்த பெண் ஒரு புரொட்டஸ்டன்ட் பையனை மணந்து கொண்டால் அவர்கள் பிரிந்து வெளியே போய்விட்டார்கள். பின்னர் என்ன முதலாவது நடந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண் இன்னொரு கத்தோலிக்க பையனை மணந்து கொள்ள போகிறாள். அவள் போய் அங்கே அதிக அளவு பணம் செலுத்திவிட்டு திரும்பி வந்து அவள் முதன்முறையில் செய்த அந்த புரொட்டஸ்டன்ட் பையனை மணக்கவில்லை என்றாகிவிட்டது. இங்கே ஹோவர்ட் இருக்கிறான், என்னுடைய சொந்த ஜனம். சரி, நான் பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு வயது 26 ஆகிறது. அவள் அவனுடைய புருஷனை விட்டு மில்டவுனில் இருந்து ஓடி போய் ஒரு கத்தோலிக்க பையனை மணந்து கொண்டார். இப்பொழுது அவள் சபையை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுகிறார்கள். எனவே அவள் மீண்டுமாக கன்னிகையாக மாற்றப்பட்டு அவளை கொண்டு வந்து அதே பையனுக்கு மனம் செய்து வைத்தனர். இது என்ன புத்தீனமான காரியம்? அவளை மீண்டுமாக ஒரு கன்னியாக மாற்றுவதா? தேவனுடைய பார்வையிலே அவள் திருமணமாகி விபச்சாரத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். அது முற்றிலும் சரியே. அது கர்த்தர் உரைக்கிறதாவதும் கூட உண்மை. என்ன ஒரு அவமானம்! அவ்வளவு பணத்தை அங்கே செலுத்துவது. அந்த காரணத்தினால் தான் இந்த எல்லா பெரிய சபைகளும் பள்ளிகளும் கட்டப்பட்டன. அந்த விதமாகத்தான் முழு உலகமும் இருக்கிறது. இங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கிற நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்கள். நீங்கள் என்னோடு கூட ஒருமுறை கடல் கடந்து வர வேண்டும், அப்பொழுது அதை கண்டுகொள்வீர்கள். ஆமையா, அவர்களுடைய செல்வாக்கு ஓங்கி இருக்கும் இடங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். என்னால் நிரூபிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு வர முடியும். சகோதரன் காப் அதை படமெடுத்து இப்பொழுதுதான் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு புரொட்டஸ்டன்ட் போதகரை பற்றினது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு போதகன் இவ்வளவு உயரத்திற்கு வீங்கி போய் அவரும் அவருடைய மனைவியுமாய் வீதியில் படுத்து கிடக்கிறார்கள். ஒரு சிறு பெண்ணும் இந்த உயரத்துக்கு வீங்கி போயிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரசங்கித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் அப்படிப்பட்டவர்களை வீதிகளில் கொலை செய்து அவர்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கிறதில்லை.
அவர்கள் மேல் துப்பி நாட்களாய் அப்படியே வீதியிலேயே விட்டு வைக்கிறார்கள். அது உண்மை. சரியாக அந்த இடத்தில் தான் அவர்களை வெளியே கொண்டு செல்ல அவர்கள் துப்பாக்கிகளை கழுத்தில் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே சென்றார்கள். ஒரு கூட்ட பாதிரிமார்கள் அங்கே வந்து இந்த வாலிபனை கொன்று போட்டார்கள். அந்த மனைவி அப்பொழுதுதான் ஒரு பிள்ளையை பெற்றிருந்தாள். அவர்கள் அந்த விதமாக வீதியினூடாக நடந்து வந்து ஒரு வழி துணையானவன் அவர்களை கல்லறை மட்டுமாய் கொண்டு போகும்படியாய் செய்து அவனை அடக்கம் செய்தனர். இந்த தாயானவள் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த மரித்த கணவனின் பின்னாக அழுந்து கொண்டே சென்றார். ஜனங்கள் அவரவர்களுடைய எண்ணங்களின் வழியாக உத்தம இருதயம் உள்ளவர்களாய் அதை பார்த்து கொண்டு இருந்து கத்தோலிக்க சபையானது இந்த விதமாக இருக்க போவதென்றால் நாங்கள் அதை உதறி தள்ளுகிறோம் என்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் வீதியில் அதை பின்பற்றி வந்தார்கள். சகோதரன் ஆஸ்பானுக்கு அங்கே ஒரு எடுப்புதல் உண்டாகி தேசத்தை விட்டு அவரை வெளியே அனுப்ப முடியாத நிலைமை மட்டுமாய் சென்றது. அவ்வளவு அதிகமான ஜனங்கள் அதை பின்பற்றினர். அது அப்படியே சரியே. ஓ அந்த மாய்மாலம், அது ஒரு மோசமான காட்சி என்று நான் அறிவேன். அப்படியே அமைதியாய் உட்கார்ந்திருங்கள் கத்தோலிக்க நண்பர்களே. இன்னும் சில நிமிடங்களில் நாம் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். சரிதானே? கவனியுங்கள். நாம் இன்னும் சற்று தொடர்ந்து போய் பார்ப்போம். நான் இதை உங்களுக்கு கூறட்டும். ஒருவேளை எனக்கு அவகாசம் இருக்கலாம். இன்னும் 30 நிமிடங்கள் இருக்கிறது. கூர்ந்து கவனியுங்கள். வாசகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் உங்கள் சிந்தையில் திரும்பி போய் அதை மனதில் அக்காட்சியை பாருங்கள். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆச்சார வைதிக விசுவாசிகளும் புறஜாதியாரின் ஆளுகை நேபுகாத் நேச்சாருடன் துவங்கியது என்பது தெரிந்ததே. அது சரிதானே? வைதிக ஆச்சார விசுவாசி ஒவ்வொருவனும் அதை அறிவார். நேபுகாத் நேச்சார் ராஜா ஒரு தரிசனம் கண்டான். தானியேல் அதற்கு வியாக்கியானத்தை தந்தான். அது சரிதானே? அது ஒரு பொன்னினாலான தலையா இருந்தது. அதுதான் பாபிலோன் ஆட்சி. இரண்டாவது மேரிய பெர்சிய ஆட்சியாகும். அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு பின்னர் வந்தது ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தின் கடைசி கட்டத்தில் கைகளினால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்து வெட்டப்பட்டு உருண்டோடி வந்த அந்த கல் சிலையை உடைத்து தள்ளி தூள் தூளாக்கி பூமியை நிரப்பின கல்லாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. எந்த ஒரு விசுவாசிக்கும் அது தெரிந்ததே. கடைசி நாட்களில் இவர்கள் இப்படி பல வித்தியாசமான ராஜ்யங்களாய் விரல்கள் முதலானவைகளாய் உடைந்த போது அங்கே களிமண்ணும் இரும்பும் இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால், எப்படி களிமண்ணும் இரும்பும் ஒன்றோடு ஒன்று சேர முடியாதோ அதே விதமாக இவர்களும் ஒருவரோடு ஒருவர் இணைய மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வித்துக்களை கலக்க முயற்சிப்பார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்களுக்குள் மனம் செய்து கொள்வார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். வல்லமைக்காக வேண்டி அவைகளை முறித்து போடுவார்கள். அதுபோல் அது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அது ஒரு பிடிப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களாகிய நீங்களோ அதற்கு குனிந்து அற்புதமாய் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இதை நோக்கி பாரும் ஸ்டீவன்சன். அவர் என்னவாகவோ இருக்கட்டும். இங்கே பாரும், அவருடைய பெயர் என்ன? நான் மறந்து விட்டேன். இந்த எல்லா சர்ச்சையும் இங்கே எழுப்புகிறவர். ஆம், ஓ என்ன, இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வரைக்கும் அழுகி போய்விடுகிறது. ஆமையா, எந்த நேரம் முதற்கொண்டு துவங்கினது என்று என்னால் நிரூபிக்க முடியும். வெளிப்படுத்தல் 12 இருக்கின்ற இந்த ஸ்திரீ, அவளுடைய ஆண் பிள்ளையானது தேவனுடைய சிங்காசன தண்டைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்படியாய் அது எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த ஸ்திரீயானவள் 1260 நாட்களுக்கு போஷிப்பிக்கும்படியாய் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். சரியாக பிரைமோத்ராக்கின் தேதிக்கு சரியாயிருக்கிறது. சரியாக அந்த தேதியில் தான் சபையானது மார்க்கு சுவாதீனத்திற்காக இங்கே வந்தது. அவள் இங்கே ஸ்தாபித்துக் கொண்டார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இன்னும் கீழாக தொடர்ந்து வாசிப்போம். இங்கே 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு நிமிஷம் அதற்கு முன்பாக இன்னும் சற்று மேலாக படிக்க விரும்புகிறேன். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் அங்கே கடற்கரை மணலின் மேல் நின்று கொண்டிருக்கிறதாக கண்டா. இப்பொழுது நான் 11ஆம் வசனம் முதல் பார்ப்போம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். தண்ணீரில் இருந்து வெளிவரவில்லை, பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். பின்னர் அடர்த்தியும் திரள் கூட்டமுமான ஜனங்கள். அது தண்ணீராக இருக்கின்றது. ஆனால் இங்கே பார்க்கும் போது அங்கே ஜனங்களே கிடையாது. அதுதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆனால் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள், ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல. அது என்ன? அது நம்முடைய அமெரிக்க எருமை. நிச்சயமா பாருங்கள், அதோ அது இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள். ஆனால் அதற்கு பின்னர் அது என்ன செய்தது? அதற்கு பின்னர் அது என்ன செய்தது? ஆர்க்கு சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. முதலில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று நடந்து கொண்டான், ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று பேசினான். ஆனால் நினைவிருக்கட்டும், அவன் ஒருபோதும் ஒரு ஆட்டு கடாவாக ஆகவில்லை. அவன் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருந்தான். இந்த தேசத்திற்கு வயது 150 வருடங்கள் தான் என்று உங்களுக்கு தெரியும். வெறுமன இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு வலு சர்ப்பத்தை போன்று பேசினது. அது முந்தின மிருகத்தின் சிவந்த வலு சர்ப்பம்.
அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பார்த்தீர்களா? அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பித்தது. அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, சாமர்த்தியம் உள்ள புத்தி சாதுரியமான காரியங்கள் முதலாய் கொண்ட தேசம் இக்காரியங்களினாலே தேசங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைகின்ற ஒரு நேரத்துக்குள்ளாக இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வரும். கம்யூனிசத்தை எதிர்க்கும்படியாக புரொட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கர்களும் அவர்களுடைய காரியங்களை சேர்த்து தூக்கி எறிவார்கள். அது சரியாக அப்படியே தேவன் இங்கே கூறியுள்ளதை நிறைவேற்ற தேவனுடைய கரத்திலிருந்து கிரியை செய்கின்றதா இருக்கும். புரொட்டஸ்டன்ட்களாகிய நீங்களோ அங்கே எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டு வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு காதல் கதையை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயாவது ஒரு ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு விதமான விருந்திற்கு எங்கேயோ வீணாய் வெளியே அலைந்து திரிகிறீர்கள். ஒன்றுமில்லாத சிறிய காரியங்களில் வேண்டாத தடபுடல் செய்வார்கள். நித்தியம் என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் எங்கேயாவது முழங்காலில் இருப்பீர்கள். கவனியுங்கள், புறஜாதியாரின் ஆளுகை துவங்கின அந்த காலத்தில் நேபுகாத் நேச்சாரினால் துவங்கின போது அந்த ஆளுகை எப்படி வந்ததென்று நாம் கவனிப்போம். அது உள்ளே வந்த விதமாகவே அது வெளியே சென்றது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். புறஜாதியாரின் கிருபைக்கு ஒரு துவக்கத்தின் நேரம் இருந்தது என்பதையும் முடிவின் நேரம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அது சரிதானே? இப்பொழுது கவனியுங்கள், நேபுகாத் நேச்சார் இருந்தபோது ஒரு சாமர்த்தியம் உள்ள தீர்க்கதரிசியாய் அப்பொழுது அங்கே அனுப்பப்பட்டான். எல்லா யூதர்களும் அங்கே பாபிலோனியர்களுக்கு தலைவணங்கி ஒரு விதமாக தங்களை தாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போது அங்கே 3-4 புருஷர்கள் இருந்தார்கள். 3 பேர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களும் தானியேலும் தங்கள் இருதயங்களில் தேவனை மட்டுமே சேவிப்பதாக தீர்மானித்திருந்தார்கள். நேபுகாத் நேச்சாருக்கும் பெல்ஷாத்சாருக்கும் முன்பாக தானியேல் ஒரு மகத்தான மனிதனாக ஆனான். அப்படி அவன் ஒரு மகத்தான மனிதனான போது இப்பொழுது கவனியுங்கள், நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அதை கொண்டு போய் ஒரு சமபூமியில நிறுத்தி அந்த சிலையை யாவரும் வணங்க வேண்டும் என்று கூறினான். யாருடைய உருவம் அங்கே சிலையாக வைக்கப்பட்டது? அதன் கபடற்ற தன்மையை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? அது ஒரு மனிதனுடைய உருவம். அது தானியேலா இருந்தது. தேவர்களுடைய ஆவிகள் இருக்கிறது இவர்களுக்குள் என்று அவன் சொல்லவில்லையா? அஞ்ஞானிகள் அவர்களை போன்று இருப்பது. அப்பேற்பட்ட 3 அல்லது 4 பேர் இருந்தார்கள். தேவர்களுடைய ஆவிகள் அவர்களுக்குள் இருக்கிறது. தானியேலின் உருவச் சிலையை உண்டு பண்ணினான். அந்த சிலையை பணிந்து கொள்ளாத எவனொருவனும் அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்படுவான். நீங்கள் கவனிப்பீர்களானால் தானியேல் அந்த காட்சியில் அங்கே இல்லை. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதிருக்கும் எவனொருவனும் துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும், அல்லது சிங்கங்களின் கெபியிலே எரியப்பட வேண்டும், அல்லது அக்கினி சூளையிலே போடப்படுவான், அல்லது ஏதோ விதமான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த விதமாகத்தான் புறஜாதியாரின் காலம் ஒரு அஞ்ஞான விதமான மத ஆராதனையுடனும் அதற்கு தன்னை வணங்கும்படியான ஒரு உபத்திரவத்துடனும் துவங்கியது. அந்த விதமாகவே முடியும். ஒரு பரிசுத்த மனிதனாகி இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு சிலை, அதை வணங்க வேண்டும் முதலாளர்களோடு முடியும் என்று வேதாகமம் முன்னுரைக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும், பாக்ஸ் அவர்களின் ரத்த சாட்சிகளின் புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக ஒரு சிலுவை, மரண சிலுவையை வைத்து அவர்களுடைய ஒவ்வொரு புயங்களிலும் இந்த விதமாக ஒவ்வொரு எருதை கட்டி, நீங்கள் புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை நிராகரித்து ஒரு கத்தோலிக்கனாகி இந்த சிலுவை உருவத்தை முத்தமிடுங்கள் என்பார்கள். செய்ய மறுத்தால் 2 இறுதிகளையும் 2 எதிர் திசைகளில் ஓட்டி அவர்களை 2ஆக கிழிப்பார்கள். அவர்களை கம்பத்தில் கட்டி கொளுத்தினார்கள். அவர்கள் எல்லா காரியங்களும் செய்தார்கள். நான் அந்த பழங்கால நிலத்தடி சமாதிகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அது உண்மை. அவர்கள் அங்கே கிடக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு முன்பாக இரத்த சாட்சிகளாக அவர்கள் எதனூடெல்லாம் போக வேண்டியதா இருந்தது. வேற பிரகாரமும் கூட நாம் அதை பார்க்கிறோம். இப்பொழுது மீண்டுமாக கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் ஒரு மகத்தான காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பாபிலோனிய ராஜ்யம் எந்த விதமாக உடைந்தது. ஒரு இரவு அவர்கள் போய் பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதில் திராட்சரசம் குடிக்க துவங்கின. ஒரு களிப்பான நேரத்தை அடைவதற்கு அவர்கள் போய் ஸ்திரீகளை, மறுமனை ஆட்டிகளை கொண்டு வந்து நடனமும் வெளியாட்டமும் செய்து கொண்டாட துவங்கின. அது சரிதானே? சரியாக அந்த நேரத்தில் தானே சுவற்றின் மேல் ஒரு கையிருப்பு, மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்று எழுதிற்று. அது சரியா? அவர்கள் போய் அவர்களுடைய கல்தேயர்கள், புத்தி சாதுரியவான்கள், வெறுவெறுப்பான சபை அங்கத்தினர்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவராலும் அதை படிக்க முடியவில்லை.
அது சரியே. ஆனால் அறியாத பாஷைகளை படிக்கக்கூடிய ஒரு மனிதன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. அதை வியாக்கியானிக்க கூடியவனுமாயிருந்தான். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவனால் அறியாத பாஷைகளை வியாக்கியானிக்க முடியும். அந்த விடமாகத்தான் அந்த பாபிலோனிய ராஜ்யம் வெளியேறியது. அந்த விடமாகவே அவள் இப்பொழுது வெளியேறுகிறாள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அடையாளங்களையும் உடைவுகளோடும் வெளியேறுகிறது. அதோ போகிறது புறஜாஜாரின் சபை. அதோ இருக்கிறார்கள் மீதியா இருப்பவர்கள். அங்கே அந்த விடமாகத்தான் அது உள்ளே பிரவேசித்தது. அங்கே அரை விடமாகத்தான் அது வெளியேறுகிறது. சரியாக அப்படியே ஒரு அரை அஞ்ஞான மதத்தின் ஒரு வணங்குதலும் பலவந்தத்திலும் வெளியேறினது. ஒரு தீர்மானிக் கட்டத்தில் தேவன் உட்பிரவேசித்து அறியாத பாஷைகளில் எழுதி ஒரு மனிதன் அதை வியாக்கியானித்தான். அவனால் வியாக்கியானித்திருக்க கூடும். அவனுக்கு அந்த பாஷை தெரியாது. வேறு ஒருவருக்கும் அந்த பாஷை தெரியாது. அவனை அங்கே வியாக்கியானிக்க செய்த அதே பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு சபையில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரும் அவரேதான். நீங்கள் அதை மூடபக்தி வைராக்கியம் என்கிறீர்களே, அதை அதிகமாக அவர்கள் உடையவளாய் இருக்கிறார்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சகோதரனே, அங்கு ஒரு உண்மையான ஒன்றும் கூட இருக்கிறது. அது சரியே, ஒரு உண்மையானதும் கூட அங்கே இருக்கிறது. நேராக பாதையிலே உங்களை குழப்புவதற்காக சாத்தான் தன்னால் இயன்ற போலிகளையும் எரிய பிரயாசிக்கிறான். உட்கார்ந்து உங்களுடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் கேட்பதை காட்டிலும் நீங்கள் தேவனை குறித்து நினைக்கலாமே இருப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவை குறித்து அக்கறை கொண்டில்லை என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் சரியாக அங்கே சென்று தேவனே, நீர் எத்தனை படைய காக்கை கண்ணிகளை வைக்கிறீர் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, உம்முடைய வேதாகமம் காட்டுகின்றதை நான் காணுகிறேன், நான் தீர்மானமாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். அது சரியே. ஆபிரகாமின் வித்தாக எனக்கு நீர் அதை எனக்கு வாக்களித்திருக்கிறீர் என்று கூறுங்கள். தேவன் உன்னை அளித்திருக்கிறார், நீங்கள் அதனை வருவீர்கள். அப்படியாக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தான் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை, நீங்கள் தொலைந்தீர்கள், அவ்வளவுதான். உங்களால் வர முடியாது. அவராக அழைக்காமல் ஒருவராலும் வர முடியாது. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் சித்தமாய் இருக்கிறார். ஆனால் உங்களில் அநேகர் வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை குறித்து அதிக அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் அப்படியே திரும்பி போய் பரிசுத்த ஆவியானவர் தேவதூஷணமாய் கூறுவீர்கள். அது சரியே என்று நீங்கள் அறிவீர்கள். அது ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாது. இன்னும் சில நிமிஷங்களில் சாத்தானின் அடையாள குறி என்னவென்றும் சாத்தானின் முத்திரை என்னவென்றும் மிருகத்தின் முத்திரை என்னவென்றும் கண்டறிய போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக யாதொருவன் எதை பேசினாலும் இந்த உலகத்திலும் மறுபோகும் உலகத்திலும் அது அவனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. முதல் சபையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். இதை குறித்து இரண்டாவது சபையில் நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாகவும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாகவும் உங்களால் உங்களைத்தானே முத்திரித்துக் கொள்ள முடியும். மன்னிப்பே இல்லாத எங்கோ இடத்தில் இந்த உலகத்திலும் வரபோகும் உலகத்திலும் உங்களால் முத்திரித்துக் கொள்ள முடியும். உண்மையாகவே. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், பயபக்தியோடு நடவுங்கள். என்ன செய்கிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் இப்பொழுது குவிந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். எனக்கு 20 நிமிடங்கள் இருக்கின்றன. சில நிமிடங்களில் முடிப்பதற்கு நீங்கள் என்னோடு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு போகும் பாதையை அணுக போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வாசிக்க தயாராகுங்கள். இது அதை முத்திரிக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், அங்கே 2 முத்திரைகள் இருக்கிறது. ஒன்று விசுவாச துரோகமாய் இருக்கிறது, இன்னொன்று பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. ஒன்று சாத்தானின் முத்திரையாய் இருக்கிறது. நினைவிருக்கட்டும், நான் இதை கூறியிருக்கிறேன். அதாவது அந்த ஆதி கத்தோலிக்க சபையானது. இப்பொழுது கத்தோலிக்க ஜனங்களே, ஒரு சில நிமிஷங்களுக்கு அமைதியாய் அமர்ந்திருங்கள். ஆதி கத்தோலிக்க சபையானது இந்த காரியத்தை குறித்து அவர்களுடைய சொந்த கருத்தை கொண்டிருந்தது. அவர்கள் பரிசுத்த நற்கருணையை குறித்து ஒரு தவறான உபதேசத்தை உடையவளாய் இருந்தார்கள். அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பதிலாக ஒரு சிறு மெல்லிய பிஸ்கட்டை எடுத்துக் கொண்டார்கள். புராட்டஸ்டன்ட்கள் கரங்களை குலுக்குதல் அல்லது ஒரு உறுதிமொழிதலை கூறுதலை வைத்துக் கொண்டார்கள். வேத வார்த்தைகளின்படியாய் அவர்கள் இருவருமே தவறுதான். இதுதான் வரைபடம். அவர்கள் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த விதமான ஞானஸ்தானம் யாருக்குமே கொடுத்ததாக அங்கே எங்கேயும் இல்லை. அது முற்றிலுமாக அப்படியே கத்தோலிக்க ஞானஸ்தானம் முற்றிலுமாக ஒரு அஞ்ஞானமாய் இருக்கிறது. அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு புரோட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் எங்களுடைய ஞானஸ்தானத்துக்கு தலை வணங்குகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதற்கு அவர்கள் விரும்புகின்ற எந்த வேத வார்த்தையும் மாற்றுவதற்கு கத்தோலிக்க சபைக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிறார்கள். அது ஒரு பொய் என்று நான் சொன்னேன். அப்படியானால் நீங்கள் ஏன் அதற்கு தலை வணங்குகிறீர்கள் என்கிறார்கள். அப்படியானால் வாயை மூடுங்கள். நான் அல்ல, எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது சரியே. ஜனங்கள் பின்பற்ற விரும்பினால் அவர்கள் தனித்து போக வேண்டியதா இருக்கும். நானோ உண்மையை கூறியாக வேண்டும். அது சரியே. கவனியுங்கள், பின்னல் அவர்கள் இந்த மற்றவர்கள்
சபை அவர்களுடைய பழைய மத போதனா முறை மற்றும் அந்த காரியங்கள் யாவற்றோடும் கூட அவர்கள் வெளியே வந்தார்கள். என்ன ஒரு கூட்ட அற்பமும் அர்த்தமற்றதுமானவைகள். அது அநேக லட்சக்கணக்கான நாஸ்திகர்களையும் குளிர்ந்து போன சம்பிரதாயக்காரர்களையும் உண்டாக்கியது. துவக்கத்திலே அது சாத்தானுடையதாக இருந்தது. பூமியின் குடிகள் எல்லாரும் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று வேதாகமும் கூறுகிறது என்று என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். இருந்ததும் இராததுமாய் அது எப்படி இருக்க முடியும்? பூமியின் குடிகள் எல்லாரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அஞ்ஞான ரோமாபுரி போப்பானவின் ரோமாபுரியாய் மாறின பின்னர் அது ஒழிந்து போகவில்லை. ரோமானிசத்தின் முறைமைகள் ஒழிந்து போயிற்று. ஒரு புதிய அரசன் உள்ளே வரும்போது அவன் ஒரு புதிய ஒழுங்கை ஏற்படுத்துவான். ஆனால் கத்தோலிக்க சபையின் மூலமாக போப்பிசத்தின் மூலமாக அஞ்ஞான ரோமுக்குள் வந்தபோது அது ஒழிந்து போகவில்லை. ஒரு போப் மரித்தால் அவர்கள் இன்னொருவரை அழைத்துக் கொள்வார்கள். ஒரு போப் மறிக்கிறார், அவர்கள் இன்னொருவரை அழைக்கிறார்கள். இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகம் நாசமடைய போகிறது என்று வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். ஒருவன் வந்து, நீங்கள் எல்லாரும் வெளிப்படுத்தல் 17 இப்பொழுது கவனியுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து ஊற்றப்பட்ட 7 கலசங்கள் இது கடைசி கலசமாய் இருக்கிறது. என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா பேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 12 கவனியுங்கள். அது ஒரு கன்னிகையான ஸ்திரீயா இருக்கிறது. அவள் ஒரு நல்ல அம்மாளா இருக்கிறாள். அவள் எவ்வளவு அழகாக நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் இங்கேயோ மகா வேசி என்று அழைக்கப்படுகிற ஒருவள் இருந்தால். வேசி என்பதற்கு விபச்சாரி என்று அர்த்தம். அது என்ன? அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னை மன்னியுங்கள், எனக்கு இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது நினைத்துக் கொண்டு மிகவும் வேகமாக போகிறது. அப்படியானால் நான் இன்னொரு மணி நேரம் பிரசங்கிக்க போகிறேன். எனவே அமைதியா இருங்க. கவனியுங்கள். சரி, நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். அவள் ஒரு அசுசியான ஸ்திரீ. ஒரு மகா வேசி என்றால் என்ன? அந்த வார்த்தையை கூறுவதையே நான் வெறுக்கிறேன். ஆனால் அது இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஸ்திரீயை போன்று பாசாங்கு செய்து கொண்டு மற்ற ஆண்களுடன் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பது. இப்பொழுது ஒரு ஸ்திரீ சபைக்கு பிரதிநிதித்துவமா இருந்தால் அப்பொழுது சபைதான் கிறிஸ்தவளாக பாசாங்கு செய்து கொண்டு மற்ற காரியங்களோடு விபச்சாரம் செய்கிறாள். அது சரிதானே? அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள். அது அடர்த்தியும் திரள் கூட்டமுமான ஜனங்களாவார்கள். 15ஆம் வசனத்தில் நீங்கள் அதை காணலாம். பாருங்கள், இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்திரீ மகாவேசி. என்ன ஒரு காரியம்! நமக்கு மட்டும் நாட்களுக்கு மேல் நாட்கள் இருக்குமானால் காயின் துவக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் அந்த ஸ்திரீயை எடுத்து ஆராய்ந்து பார்த்து முதலாவதாக ஒரு சபையாய் ஸ்தாபித்துக் கொண்டவள் அவள்தான் என்று என்னால் நிரூபிக்க முடியும். அவள் ஸ்தாபனங்களுக்கு தாயாயிருக்கிறாள். கவனியங்கள். திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்திரீயின் மேல், திரளான தண்ணீர்களின் மேல். இப்பொழுது 1ஆம் வசனம். மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வேறு வார்த்தைகளில் கூறினால் அவள் ஒரு கிறிஸ்தவ சபையாய் உயர்வானவளாய் அழகானவளாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாள். அவள் எப்படி உடுத்தி இருக்கிறாள் என்பதை இன்னும் சில நிமிஷங்களில் கவனியுங்கள். பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கிறார். அவளை போன்று யார் இருக்கிறாள் என்று கூறுகிறார்கள். அவளுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது. அது அவளுடைய வேசித்தனத்தின் மதுவால் நிறைந்திருந்தது. அவளுடைய அருவருப்புகளாலும் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணின உபதேசங்களாலும் உங்களை உத்திருப்பு ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போவதற்கு ஒரு சில ஜெபம், இன்னும் எல்லா காரியங்களும் அதுதான காரியம். அங்கேதான் விஷயம். நாம் வாசிக்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கவனியுங்கள். எனவே என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். ஒரு கால். இப்பொழுது நாம் கவனிப்போம். அவள் மதுபானத்தை உண்டு பண்ணினாள். அது 3வது வசனம். சரி. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனாள். சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். சிவப்பு நிறம் ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. உலகிலேயே மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள சபை. அவளோடு யாராலும் யுத்தம் செய்ய முடியும் என்று இங்கே அவர்கள் கூறுகிறார்கள். உலகத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். நேபுகாத் நேச்சாரின் தரிசனத்தின்படியான வல்லமை கொண்ட ஒரே ஒரு மனிதன் தான் உலகத்திலேயே இருக்கிறார். அந்த ரோம இரும்பு எல்லா விரல்களிலும்
பாய்ந்திருந்தது. உலகத்தின் ஒவ்வொரு தேசத்துக்குள்ளும் பாய்ந்திருந்தது. ரோமாபுரியின் போப்பானவரின் வார்த்தைக்குள்ள கனத்தை போன்று வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகில் கிடையாது. ஜனாதிபதி எய்சனவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பேசலாம், அது ஒரு நியமமாக இருக்கலாம். ஆனால் அவர் பேசக்கூடிய மற்ற நாடுகளும் இருக்கலாம், அவர்களுக்கோ அது ஒன்றுமில்லை. ஆனால் குருக்களாட்சி ரோமாபுரி பேசுமானால் ஒவ்வொரு தேசம் அதற்கு செவி கொடுக்கும். அது உண்மை. அங்கே இருக்கிறான் அவன். இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் என்று நாம் பார்க்க போகிறோம். அது அவன் தானா அல்லது இல்லையா என்று பார்ப்போம். அவன் இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று பார்ப்போம். தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டே. தவறான ஞானஸ்தானம், தவறான பொருளாதாரம், நிர்வாகம், குருட்டுத்தனமாய் ஜனங்களை வழிநடத்தல். நீங்கள் வெறுமனே சபைக்கு வந்து உங்களுடைய பாவ அறிக்கை முதலானவர்களை செய்யுங்கள், மரியாதையே வாழ்க என்று கூறுங்கள், பொருத்தனைகளை பண்ணிக் கொள்ளுங்கள். அறியாமைகள், அர்த்தமற்றவைகள். நல்ல சிந்தையை கொண்டவர்களால் இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி விசுவாசிக்க முடிகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. 7 தலைகளையும் மீண்டுமாக சுற்றி எங்கும் உள்ள அதே பிசாசு, வலு சர்ப்பம், மிருகம், எல்லா காரியங்களும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான். அந்த ஸ்திரீ அது சபையை குறிக்கிறது. மிருகம் என்பது அவளுக்கு இருந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு இருந்த வல்லமையை குறிக்கிறது. ஆனால் அது ரோமன் கத்தோலிக்க வல்லமையாகும். ஆனால் இங்கே இப்பொழுது சபை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். அவள் இருக்கிறாள் ஏதோ சபையாக. உங்களுக்கு தெரியும், அப்படியா இல்லையா? அங்கே இருந்துதான் ஆக வேண்டும். அங்கே அவள் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறாள். தொடர்ந்து வாசித்து அவள் யார் என்பதை நாம் பார்ப்போம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறிவிப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. சரி புரோட்டஸ்டன்டார்களே, இங்கேதான் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். அவள் ஒரு வேசி என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். ஆனால் அவள் என்ன குமாரர்களுக்கா தாய்? வேசிகளுக்கு தாய். அப்படியானால் அது ஒரு ஸ்திரீயாய் இருக்க வேண்டும். அது சரிதானே? அப்படியானால் அவைகள் சபைகளாய் இருக்கும். அது சரிதானே? அப்படியானால் அவள் தாய் சபை. அவள் தாய் சபை இல்லையா? மார்ட்டின் லூத்தர் எங்கிருந்து வந்தார்? கத்தோலிக்கத்தில் இருந்து வந்தார். இவைகள் எல்லாம் என்ன அவயவத்தில் இருந்து வந்தது? கத்தோலிக்கத்தில் இருந்து. அதே உபதேசங்களை கொண்டு வந்தது. நீங்கள் அதற்கு தலை வணங்குகிறீர்கள். ஜெஃபர்சனில் ஒரு நற்பண்புள்ள ஸ்திரீயினால் ஒரு உண்மையான நல்ல கன்னிகையான ஒரு பெண்ணை கொண்டு வர முடியும். அது சரியே. அவள் விரும்பினால் நேர்மையாய் ஜீவிக்க முடியும். அதே விதமாக லூதரன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் முதலான சபைகளும் அவர்களுடைய ஸ்தாபனங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருந்த வரைக்குமாய் நேர்மையான பாதையில் தான் சென்றார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் படக்காட்சிகளுக்கும் நடனங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் புகைக்கவும் மற்றெல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் தங்கி விடுவார்கள். அது என்ன? ஏனென்றால் உங்களுடைய வேசியானவள் அவளுடைய தாயை போலவே நடந்து கொள்ளுகிறாள். அது சரியாக அப்படியே இருக்கிறது. சுபாவம் எங்கிருக்கிறது என்று சற்று பார்ப்போம். அவள் வேசிகளுக்கு தாய் என்று வேதம் கூறுகிறது. அது வேறு யாரும் அல்ல, அஞ்ஞான ரோமாபுரியே அல்லது திருமதி போப்பின் ரோமாபுரி கத்தோலிக்க சபை என்று யாவருக்கும் தெரியும். இன்னும் ஒரு நிமிஷத்தில் பூமியின் மேல் அவளுடைய ஸ்தானத்திலே அவளை பொருத்தி சரியாக எங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரிதானே? அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் யார்? வேதம் அவிதமாக கூறுகிறது, நான் அல்ல, வேதம் கூறுகின்றபடி. அவளை தொடர்ந்து அவள் அநேக குமாரத்தி சபைகளை பின்னர் கொண்டு வந்தார். சரி, இப்பொழுது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூதரன் முதலான சபைகளை நீங்கள் எதிர்நத்திற்கு வருகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். ஒரு வேசிகளுக்கு தாயண்டை வருகிறீர்கள். அவர்கள் சரியாய்தான் ஜீவித்தார்கள். ஆனால் வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கிய போது கோடை காலத்தில் இருக்கிற ஒரு கூட்ட கரப்பான் பூச்சிகளை போன்று விட்டு போனதும் சிந்தி போனதுமான காரியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவைகள் விளக்கை பொருத்தினவுடன் வெளிச்சம் அதன் மேல் பிரகாசிக்க செய்யுங்கள். உடனே அடைக்கலம் தேடி அவ்வளவு வேகமாக இருளுக்குள்ளவைகள் ஓடிவிடும். அநேக சம்பிரதாய குளிர்ந்து போன தேவ பக்தியர் சபையிடம் நீங்கள் சுவிசேஷத்தை அல்லது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பிரசங்கித்து அவைகளை கவனியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் விசுவாசிப்பதில்லை. நான் விசுவாசிப்பதில்லை. ஏன்?
துவக்கத்திலே நீங்கள் என்னவாய் இருந்தீர்கள் என்று நீங்களே அறிவீர்கள். அது சரியே, அது முற்றிலும் சரியே. நான் உங்கள் சபைக்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை சகோதரனே. அங்கே உங்களிடத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரத்தினங்களாய் இருக்கிறார்கள். கத்தோலிக்க ஜனங்களுக்கு எதிராக நான் எதையுமே கூறவில்லை. வேண்டாம் ஜெபக்கூடால் ஜனங்களை நான் நேசிக்கும் விதமாகவே நான் கத்தோலிக்க ஜனங்களையும் நேசிக்கிறேன். நண்பர்களே, நான் உங்களுக்கு எதிராக கூச்சலிட முயற்சிக்கவில்லை. மெத்தடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரென்னாம் ஜெப கூட்டத்தாரே, உங்களை அல்ல. நான் உங்களை எதிர்த்து கூச்சலிடவில்லை. உங்கள் மேல் சுமத்தும்படியாக பிசாசை நீங்கள் அனுமதிக்கின்ற பாவத்தை எதிர்த்து நான் கூச்சலிடுகிறேன். நீங்கள் சபைக்கு போகிறதுனால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஒரு மனிதன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கூறினார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அது நேராக கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது சகோதரனே. ஆனால் அது நேராக வேதத்திலிருந்து தேவனிடத்தில் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் ஒரு கால் பின்தொடரலாம் என்று இயேசு ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் அவைகள் அவர்களை பின்தொடரும் என்று தான் கூறினார். அது அப்போஸ்தலர்களுக்கு என்று நான் நம்புகிறேன். ஒரே ஒரு சுற்று அப்போஸ்தலர்கள் தான் இருந்தார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் அப்போது ஆரம்ப காலத்தில் இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நேற்று இரவு நாம் தியானித்த செய்தியில் அவருடைய கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் வெளிச்சமாக ஒவ்வொரு நட்சத்திரம் கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. சரியா? நம்முடைய பாடத்தின் துவக்கத்தில் நாம் பார்த்தது போன்று அங்கே ஒரு அப்போஸ்தலன், அங்கே ஒரு அப்போஸ்தலன், அங்கே ஒரு அப்போஸ்தலன் இருப்பது போன்று அவர்கள் 7 சபை காலங்களுக்கு அனுப்புவதற்காக தேவனுக்கு முன்பாக இருக்கின்ற 7 ஆவிகளா? சகோதரனே, ஏதோ சிறு பாப்டிஸ்ட் அல்லது மெத்தடிஸ்ட் உபதேசத்துடன் நீங்கள் அப்படியே சுற்றி நடந்து சமாளிக்கலாம். ஆனால் வேதாகமத்தின் வெளிச்சத்திலே ஒரு முறை அதை சற்று நோக்கி பாருங்கள். அது சரி. ஆமென். இப்பொழுதே நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஆமென். ஆமையா, கவனியுங்கள் சகோதரனே, அங்கேதான் காரியம். அது அரைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சவுக்கடி இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் செய்யாது. அம்மா அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் எனக்கு குடிக்க விளக்கெண்ணையை கொடுப்பார்கள். நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்தோம். வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட சோள ரொட்டியும் பீன்ஸும் தான் சாப்பிட கொடுப்பார்கள். எப்படி இருந்தாலும் நான் அதிகப்படியான மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும். சனிக்கிழமை இரவுகளில் அவர்கள் எப்பொழுதும் எனக்கு விளக்கெண்ணெய் சாப்பிடும்படியாய் கொடுப்பார்கள். சனிக்கிழமை இரவில் நான் இந்த விதமாக என் மூக்கை பிடித்துக் கொண்டு குடிப்பேன். நான் இதை விளையாட்டாக சொல்லவில்லை. நான் என்னுடைய மூக்கை பிடித்துக் கொண்டு, அம்மா, என்னால் இதை குடிக்க முடியவில்லையே, எனக்கு அது அவ்வளவாய் சுகவீனப்படுத்துகிறதே என்பேன். அதற்கு அவளோ, அது உன்னை சுகவீனப்படுத்தவில்லை என்றால் அது ஒரு நன்மையும் செய்யாது என்பார். அதே விதம்தான் இதுவும் கிளர்ச்சியை உண்டு பண்ணும். அது உன்னுடைய ஜீரனுக்கும் உறுப்புகளை சரியாய் வேலை செய்ய வைக்கும். அதன் மூலமாக உங்களால் முழு சுவிசேஷத்தையும் ஜீரணிக்க முடியும். நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற செய்தியுடன் லூதரன்கள் வந்தார்கள். ஏன் நாங்கள் தாம் சபை ஆமையா என்று கூறி தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். ஜான் வெஸ்லி பரிசுத்தமாக்குதலை கண்டான். நான் இதை வித்தியாசமாய் காண்கிறேன். அதெல்லாம் சரிதான் லூதர், ஆனால் இதுதான் காரியம் என்றான் வெஸ்லி. அவன் என்னவாய் இருந்தான்? லூதர் அவனுடைய காலத்தின் நட்சத்திரமாய் இருந்தான். ஆனால் வெஸ்லியும் இங்கு இருக்கிறான். சரி, அப்படியானால் எல்லா லூதரன்களும் பரணைகளுக்கு திரும்பி போய்விட்டனர். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை மறந்து போய்விட்டனர். எல்லாரையும் என்று கூறவில்லை, லூதரன் சபையை நான் கூறுகிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட லூதரன்கள் நல்ல மனிதர்களை லூதரன்கள் இன்னமும் உடையதாக இருக்கிறது. அது சரியே. அவர்கள் யாவரும் அந்த காலத்தில் சபைக்குள்ளாக போய்விட்டார்கள். சரி, தொடர்ந்து வந்தான் வெஸ்லி. அவன் ஜனங்களை இந்த காலத்தினூடாக கொண்டு சென்றான். பின்னர் உங்களுக்கு தெரிந்த முதலாவது காரியம், வெஸ்லியின் காலத்துக்கு பிறகு பெந்தேகோஸ்தே எழும்பி வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியையும் பாஷைகளில் பேசுவதையும் பெற்றுக் கொண்டார்கள். என்னே, மெத்தடிஸ்டுகளும் நசரேயர்களும் யாத்திரிக பரிசுத்திலும் 6 பிசாசு என்றார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியை தூஷித்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அது சரி, நீங்கள் சரியாக அதைத்தான் செய்தீர்கள். நீங்கள் நிச்சயமாய் செய்தீர்கள். நீ வெளிச்சத்தில் நடக்க தவறி போய்விட்டாய். தேவன் தம்முடைய வாயிலிருந்து வாந்து பண்ணி போடும் அளவிற்கு இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் பெந்தேகோஸ்துகளாக நீங்கள் அவ்வளவு வெதுவெதுப்பாகி போய்விட்டீர்கள். சரியா? அது முற்றிலும் சரியே. பாஷைகளில் பேசுவதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஆமையா. நீர் எப்பொழுதாவது அந்நிய பாஷையில் பேசி இருக்கிறீரா? ஆமையா. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமையா. அநேக சமயங்களில் நான் அந்நிய பாஷைகளில் பேசி இருக்கிறேன். அது தேவனுடைய வல்லமை என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுவது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் முன்னடையாளம் என்று நான் விசுவாசிப்பதில்லை. ஆனால் அங்கே தேவனுடைய வல்லமையானது உங்களை அந்நிய பாஷைகளில் பேச வைக்கிறது.
அடையாங்களும் அற்புதங்களும் பின்தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமையா, சாத்தான் ஒரு பழைய சோலைக்குள்ளே பொம்மையை அங்கே வைத்தான். யாரோ அதை பரிகசித்து பரிசுத்த ஆவியை பெற்றது போல் நடந்து கொண்டார்கள். புனித யாத்திரிக பரிசுத்தர்களும் நசரேயர்களும் இன்னும் மற்ற யாவரும் நீங்கள் திரும்பி பார்த்து, ஓ அதில் எனக்கு எந்த ஒன்றும் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். ஓ இரக்கம், நீங்கள் பரிசுத்த ஆவி உடையவளாய் இருந்து அல்லது தேவனுடைய ஒரு பகுதியை உங்கள் இருதயத்தில் வைத்திருந்து நீங்கள் இருக்க வேண்டிய விடமாய் பரிசுத்தமாய் இருந்தால் அதை தேவனுடைய வல்லமை என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருப்பீர்கள். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் என்னையும் கூட அறிந்திருப்பீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? நிச்சயமாக உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திய பரிசுத்த ஆவியின் ஒரு பகுதியாய் பரிசுத்தமாகுதல் இருக்குமாயின் நீங்கள் அதை உடையவர்களாய் இருந்தால் அது வரும்போது எஞ்சியுள்ள மற்றதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். இந்த கரம் இந்த கரத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறது. இந்த தலையானது இந்த பாதத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறது. அது சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. 9 ஆவிக்குரிய மரங்கள் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள், பாஷைகளை வியாக்கியானித்தல், பாஷைகளை பேசுதல், தெய்வீக சுகம் முதலானவைகள் அதன் ஒவ்வொரு துணிக்கையும் அது அடையாளம் கண்டுகொள்ளும். ஓ உறைந்து போனவர்களே, எங்களுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் வேண்டாம். இங்கே நீங்கள் அனலாக ஆக்குகிறீர்கள் இல்லையா? அது உண்மையே. ஏன் ஏன் நீங்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டீர்கள்? உங்களுடைய சபை அந்த விதமாக கூறுகின்றது. அதன் காரணத்தினால் தான் உங்களால் அதை செய்ய முடிகிறதில்லை. ஆனால் மெத்தடிஸ்டுகளாகிய உங்களில் அநேகர் வெளியே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். பாப்டிஸ்டுகளாகிய உங்களில் அநேகர் வெளியே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். ஆமையா, ஹோலினஸ் கூட்டத்தாராகிய உங்களில் அநேகர் வெளியே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். ஆம், ஏன் சபை என்ன கூறுகிறது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை. நீங்கள் வெளிச்சத்தில் நடந்தீர்கள். ஆமே, என்ன நடந்தது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை. அது கர்த்தரால் ஆனது என்று நீங்கள் அறிந்து அதற்குள்ளாக நேராக நடந்தீர்கள். அந்த வயதான அம்மாள் அவர்களுடைய வயதான தாய் வேண்டுமானால் அவள் மட்டும் அங்கேயே இருக்கட்டும். அவளுடைய தாயார் அன்றைக்கு நடந்து கொண்டது போலவே நடந்து கொள்ளுகிறாள். ஒரு வேசி அவள் ஸ்தாபனமாக்கி கொண்டாள். கத்தோலிக்க சபை தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்ட போது தொல்லையின் துவக்கத்தின் அடிப்படையாய் இருந்தது. அதற்கு பிறகு லூதரன் சபை அவளை பின்பற்றி தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது. பின்னர் மெத்தடிஸ்ட் சபை அவளை பின்பற்றி தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது. பின்னர் பாப்டிஸ்ட் சபை தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது. இப்பொழுதோ அங்கே சுமார் 696 வித்தியாசமான ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. பெந்தேகோஸ்தும் அதே காரியத்தை செய்தது. மகிமை காரியம் என்ன? ஒரு ஸ்தாபனத்துக்குள் தேவன் இல்லை என்பதை அவர் நிரூபிக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர் ஆவியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமையா, உன்னுடைய ஸ்தாபனம் என்ன என்பதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. அது அர்த்தமற்றது. அது கத்தோலிக்கத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அதற்குள்ளாக போய்விட்டது. அதற்குள்ளாக இருந்து விட்டது. அவளுடைய அடையாளத்தையே நீ பெற்றுக் கொண்டார். என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளை விட்டு வெளியே வாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று தேவதூதன் கூறவில்லையா? அவளுடைய அசுசியான காரியங்களை தொடாதிருங்கள், அப்பொழுது உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அல்லது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிற எவனும் இதை ஆராய்ந்து பார்க்க அவகாசம் இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கோ நேரமாகிவிட்டது. அவனுடைய பெயரின் எழுத்துக்கள் என்ன? புரோட்டஸ்டன்டிசம். அதை போன்றதான ஒரு சொரூபத்தை அதற்கு உண்டாக்குவோமாக. நாம் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குவோமாக. நம்முடைய சபையானது கத்தோலிக்க சபையை போன்று அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாமும் கூட செய்கிறோம். இந்த பட்டணத்தின் பெருகுடிகள் நம்முடைய சபையிலும் கூட இருக்கிறார்கள். அவர்களுடைய சபையில் அவர்களுக்கு இருப்பது போன்று அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோமாக. வேதாகமம் என்ன கூறுகிறது? அவளை மகா வேசி என்றும் ஸ்தாபனங்களின் மூலமாக அது ஒரு வேசியா இருக்கிறது. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையோ சுதந்திரமாய் இருக்கிறது. உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். தேசங்கள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறது. இவை வேதம் முன்னுரைத்த அடையாளங்களாகும். புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. துயரங்கள் சூழ்ந்திருக்கின்றது. ஓ சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வாருங்கள். மீட்பின் நாள் சமீபமாய் இருக்கிறது. புருஷருடைய இருதயங்கள் தவறி போகிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய விளக்குகளை சுத்தப்படுத்தி தெளிவாகி மேல் நோக்கி பாருங்கள். உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. ஆமே. காரியங்கள் எப்படியாய் நடந்து கொண்டிருக்கின்றன? இந்த கடைசி நாட்களில் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார்.
அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று அவர் கூறினார். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெஸ்பிட்டீரியன்களாகிய நீங்கள் பெந்தேகோஸ்தை பார்த்து சிரிக்கிறீர்கள். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமாக ஆகினபடினாலே அதற்கு ஒரு நல்ல பழைய மாதிரியான சுவிசேஷ அடி தேவையா இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே சபையா இருந்தது அசம்பிளிஸ் ஆஃப் காட். சபைகளின் ஐக்கியத்தோடு சேர்ந்து கொண்டு குளிர்ந்து போனதும் நடுநிலைமையுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றதை மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதை நான் கண்டேன் என்றால் அது பெந்தேகோஸ்தே போதகரால் நடத்தப்பட்டது தான். ஆகையால் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்திருந்த காரணத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். தேவனுடைய ஆவியினாலே உண்மையாகவே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அதாவது பரிசுத்த ஆவியினால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவரோடு இணைக்கப்பட்டு அற்புதங்களும் அடையாளங்களும் போகிற இடமெல்லாம் அந்த ஆவியை பின்தொடர்ந்து போகும்போது மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடையாளங்கள் தீர்க்கதரிசிகளை பின்தொடர்ந்தது, அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தது, அடையாளங்கள் அப்போஸ்தலர்களை பின்தொடர்ந்தது. அவர் மீண்டுமாய் திரும்பி வருமட்டா இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்று அவர் கூறினார். அந்த விதமாக வேதம் கூறுகிறது. சகோதரன் பிரணாம், நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த வல்லமையையும் அதன் கிரியைகளையும் ஒவ்வொரு தேசத்துக்கும் பிரசங்கியுங்கள். இன்னும் அதில் 2/3 குறைவாய் இருக்கிறது. இன்னும் அதை கேள்விப்படாமலேயே இருக்கிறார்கள். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். ஒவ்வொரு தேசத்திலும் அவர்களை பின்தொடரும். மகிமை என்ன ஒரு கால எனக்கு பைத்தியம் என்று நீங்கள் கருதலாம். சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இந்த பழங்கால மார்க்கத்தை நான் நேசிக்கிறேன். ஆமையா, உன்னை கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடுகிறேன். மிருகத்தின் முத்திரை என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? அது விசுவாச துரோகத்தின் அறிகுறியா இருக்கிறது. அது நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அடுத்தவனை போல அவ்வளவு நன்றாய் இருக்கிறேன், நான் இந்த சபையை சேர்ந்தவன் இல்லையா என்று கருதும் ஒரு நபரை போன்றிருக்கிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் உங்கள் சபை ஸ்தாபனமானது எங்கிருந்து வந்தது என்பதை உணர்கிறீர்களா? நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த மிருகத்தை வணங்குகிறவன் அதன் முத்திரையை, அதனுடைய நாமத்தின் லக்கத்தை இப்பொழுது கவனியுங்கள். அவர்களுடைய நெற்றிகளிலாவது கைகளிலாவது பெற்றுக் கொள்வார்கள். அதாவது அதை பற்றின அறிவை அல்லது மரணத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அதனால் உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு பெரிய சின்னத்தை உடையவளாய் இருப்பீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அது அதுவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ வெளிப்படையாய் பேசுகிறது அல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறதா இருக்கிறது. அவனை நன்றாக கூர்ந்து கவனித்து வேத வார்த்தைகளை குறித்து அவன் என்ன அறிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு செவி கொடுத்து அவன் எங்கே போகிறான் என்று பாருங்கள். எவனாகிலும் இந்த உபதேசத்தை உடையவனாய் இல்லை என்றால் அவனுக்குள் வெளிச்சம் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? அவன் எங்கே போகிறான் என்று கவனியுங்கள். அவன் என்ன செய்கிறான் என்று கவனியுங்கள். அவன் கூறுவான், நான் இதை சேர்ந்தவன், நான் ஒரு புரோட்டஸ்டன்ட், ஆமையா, நான் இந்த குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவன், ஆமையா என்பான். ஞாயிற்றுக்கிழமையிலும் மழையிலும் சபைக்கு போக வெளியே வருவது அதற்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறதா இருக்கும். அவன் ஜெபத்து கூட்டத்துக்கு போவதற்கு பதிலாக வீட்டிலேயே தங்கி சபைக்கு போவதை நிறுத்தி தொலைக்காட்சியை பார்ப்பான். அவன் அங்கே போகிறான், அவன் குடிக்கிறான். இப்படியாய் தொடர்ந்து காரியங்களை மற்ற உலகத்தை போன்று நடந்து கொள்ளுகிறார்கள். அப்படி இருந்தும் அவன் சபையை சேர்ந்தவனாயிருக்கிறான். நினைவிருக்கட்டும், அது பாவத்தின் முத்திரையாயிருக்கிறது. நாம் இன்னுமாய் சற்று தொடர்ந்து வாசிப்போம். சீக்கிரமாக, பின்னர் நான் முடித்து விடுகிறேன். நமக்கு சற்றே நேரம் இருக்கிறது. இப்பொழுது நாம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீ சபை பாரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டே. பாரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வேதாகமம் கூறுகின்றது, அவள் அழிக்கப்பட்ட போது பூமியின் மேல் மரித்த அழிவுள்ள ஒவ்வொன்றுடைய கூட்டமும் கத்தோலிக்க சபைக்குள் காணப்பட்டது. சரியாக அப்படியே துவக்கத்தில் இருந்தது. இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இப்பொழுது யோவான் பேசுகிறான். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். யோவான் கூறினான். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கலாம். யோவான் கூறினான், நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவள் அவ்வளவு அழகாய் இருந்தாள். ஒரு அருமையான பெரிய சபை. அவளிடத்திலிருந்து பிறந்து வெளிவந்த ஒரு கூட்ட சபைகளை அவள் உடையவளாய் இருந்தாள். வேசிகளுக்கு தாயாயிருந்தாள். நான் அப்படியே திரும்பி அக்கறையை பார்த்தேன். எப்படி அந்த ஸ்திரீயால் முடிந்தது என்று பார்த்தேன். அவள் அதை கள்ள போதனையை கொடுத்து கொண்டு எல்லா ராஜாக்களும் மகத்தான மனிதர்களும் அதனால் வெறி கொண்டிருக்கும்படியாய் செய்தார். அவளுடைய குமாரத்திகள் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவளை நோக்கி பார்த்து அவள் அவ்வளவு அழகுள்ளவள் என்று கண்டேன். வேற வார்த்தைகளில் ஒரு இடத்தில் நான் ஒரு ராணியை போன்று அமர்ந்து எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று கூறுகிறது. நான் அவளை கண்டு ஆச்சரியப்பட்டேன். நான் அவளை நோக்கி பார்த்தேன் மிகுந்த வியப்போடு. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பின்னர் யோவான் கூறுகிறான், அப்பொழுது அந்த தூதனானவர் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறார்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும்
உனக்கு சொல்லுகிறேன், நாம் சரியாக இருக்கிறோமா என்று நாம் பார்ப்போமா. நாம் கத்தோலிக்கத்தை சரியாக உடையவர்களாய் இருந்தால் அப்பொழுது அதை புரோட்டஸ்டன்டிடம் பின்பற்றி வருகிறது என்று நாம் அறிவோம். எனவே அதை புரிந்து கொள்ள போதுமான விவேகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள், கவனியுங்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அந்த மிருகம் இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது இங்கே அது எத்தனை ராஜாக்கள் இருந்தார்கள், எப்படி ராஜாக்கள் விழுந்தார்கள், ஒருவன் இனி வர வேண்டும் என்று கூறுவதை இங்கே நீங்கள் கவனிக்கலாம். அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. வேதாகமத்தின் மேல் அல்ல, ஒரு கூட்ட மூடபக்தி காரியங்களிலிருந்து உண்டாக்கப்பட்டதல்ல. அதற்கு எந்த பின்னணியும் கிடையாது. உத்தரிப்பு ஸ்தலம் உங்களுக்கு எங்கே இருந்து கிடைத்தது? மாம்சம் கூடாது, பாதிரியார் திருமணம் செய்து கொள்ள கூடாது, பாவ சங்கீர்த்தனம் முதலான காரியங்களை எங்கிருந்து பெற்றீர்கள்? எங்கிருந்து இவைகளை பெற்றீர்கள்? அதை கண்டறிய அங்கே எங்கேயும் இடமில்லை. அது பாதாளத்தில் இருந்து மேலேறி வந்து வேதம் அண்டவிடமாக கூறுகிறது. அந்த மிருகம், அந்த அதிகாரம், அதற்கு இருந்த உபதேசங்கள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நாசம் எங்கே இருக்கிறது? நரகத்தில். எங்கே இருந்து வந்ததோ சரியாக அந்த இடத்திற்கே திரும்பி போகிறது. உலக தோற்று முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்பொழுது புராட்டஸ்டன்ட் சபையார் இப்படி கூறுகிறார்கள். அவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார் என்று கூறும்போது அது எப்படியா இருக்க முடியும் என்று. சகோதரனே, பிசாசும் கூட விசுவாசிக்கிறது. அது ஒரு புதிய பிறப்பு, ஒரு மறுபடியும் பிறந்ததாய் இருக்க வேண்டும். நீங்கள் மறுபடியுமாய் பிறந்த போது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் கூறுகிறீர்கள், நான் அடிக்கடி வியப்பதுண்டு, சரி என்ன, மற்ற ஒருவரை போன்று நான் அவ்வளவு நல்லவனாய் இல்லையே, அந்த பரிசுத்த உருளையை போன்று நான் அவ்வளவு நல்லவன் இல்லையா, நான் அவர்களை போன்று புத்திசாலியானவன், நான் பட்டங்கள் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு கல்லூரியிலிருந்து வெளிவந்துள்ளேன், நான் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு முன்னதாகவே என்னுடைய ஜனங்கள் சபை அங்கத்தினர்கள், உங்களை போன்று நானும் நல்லவன் இல்லையா? முழு உலகமும் புரோட்டஸ்டன்ட் சபை இன்னும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத மற்ற யாவரும் என்று அது கூறுகிறது. ஏன் பெயர்கள் எழுதப்பட்டது? அவர்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருந்தார்கள். வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் சுதந்திராயும் உலக தோற்றத்துக்கு முன்னர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் இருந்தார்கள். அக்காரணத்தினால் தான் அவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. இங்கே கவனியுங்கள், அவன் என்ன கூறுகிறான் என்று நோக்குங்கள். இதை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் இவைகளை கவனியுங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க போகிறேன். பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஞானம் ஒன்றா? அது சரிதானா? 1 கொரிந்தியர் 12 வரங்களும் எல்லாமும் சபையில் இருக்கின்றன என்று வேதம் போதிக்கின்றது. ஞானம் வரங்களில் ஒன்று என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்நிய பாஷைகளில் பேசுதல் கிடையாது என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? பாஷைகளின் வியாக்கியானம் இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? தெய்வீக சுகம் இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? நான் ஒரு சரீரமாய் இருந்தால் இந்த பக்கத்தில் ஒரு கரமும் அந்த பக்கத்தில் ஒரு கரமும் அங்கே ஒரு பாதமும் இருக்கும். உங்களால் எப்படி கரம் அங்கே இருக்கிறது, பாதம் கிடையாது என்று கூற முடியும்? பவுல் என்ன கூறினார் என்று உங்களால் காண முடியவில்லையா? இப்பொழுது கவனியுங்கள், அவர் கடைசி நாட்களில் நேரடியாக சரீரத்தினிடத்தில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்று கூறுகிறார். ஓ, நான் இதை விரும்புகிறேன். ஓ, என்ன, இதுதான் உங்களை அதிர்ச்சி அடைய செய்ய போகிறது. இது சற்று கவனியுங்கள். சரி, ஞானமுள்ள மனம் இதுதான். அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் எல்லா காலத்திலும் வரவில்லை என்றால் அவர் ஏன் இதை கடைசி நாட்களுக்கென்று அவன் பேசுகிறான்? இந்த கடைசி நாட்களில் சபைகளில் வரங்களே இல்லாதிருக்க போகிறது என்றால் அப்படியானால் அவர் ஏன் அதை நேராக கடைசி நாளுக்கு என்று பேசுகிறார்? ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளா? எத்தனை மலைகள்? 7 மலைகளின் மேல் ஒரு சபையானது அமர்ந்திருந்தாலும் உலகத்தில் எத்தனை பட்டணங்களில் அப்படியா இருக்கிறது? ஒன்றே ஒன்று. அது எங்கே இருக்கிறது? ரோமாபுரியில் உள்ள வாட்டிகன் பட்டணமே. அது சரியா? இந்த பயங்கரமான மகா வேசியானவள் உலகம் எல்லாவற்றையும் வேசிதனத்துக்குள்ளாக்கி அவள் செய்த அதே காரியத்தை உபதேசிக்கும்படி ஒரு கூட்ட சிறு குமாரத்திகளை வெளிக்கொண்டு வந்தார். அவளை போன்று அவர்கள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் வேசிகளாய் இருந்தார்கள். அதே காரியத்தை அவளுக்கு போதித்தார். அதனுடைய துவக்கம் ரோமாபுரியில் உள்ள 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்திரீயாய் அல்லது ஒரு சபையாய்
இருக்கும் என்று கூறுகிறது. உலகமெல்லாம் சுற்றி பார்த்தேன், 7 மலைகளின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு சபையானது எங்கே இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள். இப்பொழுது நான் இதை வேதத்திலிருந்து வாசிக்கின்றேன். அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். நாம் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி போய் பாபிலோனிய ராஜ்யம் முதற்கொண்டு ரோமாபுரியில் எங்கே 5 ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று காட்டலாம். ஒருவன் இருக்கிறான், நீரோ. மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், சுமார் 6 மாத காலம். அந்த மிருகம், இதை சற்று நோக்குங்கள், அஞ்ஞானத்தின் சாலத்தை அதிகாரமானது எடுத்துக்கொள்ளப் போகிறது. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும். இப்பொழுது கவனியுங்கள், அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் அவன் என்ன ஒரு பயங்கரமான ராஜா என்று உங்களுக்கு தெரியும். இவன் தன்னுடைய தாயை குதிரை வண்டியில் குதிரை கட்டும் நுகத்தடியில் கட்டி வீதியினூடாக அவளை இழுத்துக் கொண்டு போய் அந்த பட்டணத்தை அப்படியே தீயினால் குடித்துவிட்டு குன்றின் மேல் போய் கிண்ணறம் வாசித்துக் கொண்டிருந்தான். அஞ்ஞானத்தின் காலத்தில் விட்டிருக்கின்ற சபையின் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆவி அதே விதமான ஆவியாயிருக்கிறது. 8ஆவதானவனும் அவ்வேரிலிருந்து தோன்றுகிறவனுமாயிருக்கிறான். பின்னர் இருந்ததும் இராததுமாகிய இப்படி தொடர்ந்து போய்கொண்டே அவன் நாசமடைய போகிறவனுமாயும் இருக்கிறான். கர்த்தருடைய வருகையின் நேரம் மட்டுமாய் அவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். நமக்கு மட்டும் அவகாசம் இருக்குமானால், இன்னும் அவர்கள் அதிகாரம் பெறவில்லை. அவர்கள் ராஜாக்கள் அல்ல, அவர்கள் ராஜாக்களாய் இருக்க முடியாது. அந்த கொம்புகளுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அது என்ன? சர்வாதிகாரிகள். முடிசூட்டப்பட்ட ராஜாக்கள் அல்ல, சர்வாதிகாரிகள். என்ன இப்பொழுது நான் இதை வாசிக்கும் போது இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படியா ஜீவித்துக் கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கையில் சில சமயங்களில் என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் துள்ளும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை ஜெயிப்பார். அங்கேதான் வருகிறது அர்மெகெதோன் யுத்தம். 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஆடி போகாதீர்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். உங்களால் அல்ல, அவரால். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் ஜெயதோனியை எழுப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். சுவிசேஷ வெளிச்சத்தை உங்களால் காண முடியவில்லை என்றால் அதன் காரணம் நீங்கள் குருடாய் இருப்பதுதான். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். வேறு வார்த்தைகளில் கூறினால், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீயானவள், சபையானவள் அவளுடைய உபதேசத்தை எல்லா ஜனங்களுக்கும் கூட்டங்களுக்கும் தேசங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறாள். அதோ அவள் இருக்கிறாள். அவள் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறாள். அவள் அவர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறாள். அவள் 7 மலைகளின் மேல் இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்தவளாய் உலகத்தின் ஐஸ்வர்யத்தால் அலங்கரிக்கப்பட்டவளாய் அமர்ந்திருந்தாள். அதோ நீ மிருகத்தின் மேல் பண்ட 10 கொம்புகளானவர்கள். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் கம்யூனிசத்தின் அதிகாரத்துக்குள் வருகிறீர்கள். அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். ஹல்லேலூயா! வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கவனித்தீர்களா? நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார். 7 மலைகளின் மேல் அமைந்துள்ள கத்தோலிக்க ஏகாதிபத்துக்கு புறம்பாக பூமியின் மேலுள்ள எல்லா ராஜ்யங்கள் மேலும் ஆளுகை செலுத்துகின்ற வேறு ஏதாவது ஒரு பட்டணத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு காட்டுங்கள்.
நீங்கள் விரும்புகின்ற எவ்விதத்திலிருந்து வேண்டுமானாலும் அதை எனக்கு எடுத்து காட்டுங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த புதிய பட்டணத்திற்கு புறம்பாக வேறு ஒரு பட்டணமும் இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அது உண்மை. இப்போது ஒரு நிமிஷம் இதை மறுபடியுமாய் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதனால் தேவன் கருத்துள்ளவர் ஆகி இதை நாம் வாசிக்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது இங்கே கவனியுங்கள். நான் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அதில் 15ஆம் வசனத்திலிருந்து துவங்குகிறேன். இப்பொழுது நாம் வருகின்றதாக காண்கிறோமே, அந்த சொரூபம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கிறது. ஒரு சொரூபம், மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுதான் தள்ளி வைக்கப்படுதல், பகிஷ்காரம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இப்பொழுது கவனியுங்கள். முடிப்பதற்கு முன்னர் கூர்ந்து நன்றாக கவனியுங்கள். 18ஆம் வசனம் கவனியுங்கள். இதிலே ஞானம் விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு திரும்பவுமாய் அழைக்கின்றதை பார்த்தீர்களா? அங்கே இருக்கின்ற அந்த சிறிய கூட்டத்திடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவர் சிறிய கூட்டத்தை அடைக்கிறார். இதோ சபையிலே ஞானம் உள்ளவன் இதை அறிவானாக, அவன் அதை புரிந்து கொள்ளட்டும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. ஒரு தேசத்தினுடைய லக்கம் அல்ல, ஒரு மனுஷனுடையது. அவனுடைய லக்கம் 666. சரி, அங்கே வேட்டிக்கன் பட்டணத்தின் மேல் அதை என்னிடம் கூறாதீர்கள். என்னிடத்தில் விசுவாசத்தின் உண்மைகள் என்ற புத்தகமும் இன்னும் மற்றவைகளும் இருக்கிறது. புரியுதா? அங்கே உயரே வாட்டிக்கன் பட்டணத்தில் தேவனுடைய குமாரனின் பிரதிநிதியாக போப்பானவர் இருக்கிறார். எனக்கும் கத்தோலிக்க நண்பர்கள் இருக்கிறார்கள், இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். நான் கூறுவது உண்மை என்று அவர்கள் அறிவர். என்னுடைய குடும்பத்தாரும் இதற்கு முன்னர் கத்தோலிக்கர்களாய் இருந்தனர். புரிகின்றதா? அவர்கள் பரிசுத்த பேட்ரிக் அவர்களை ஒரு கத்தோலிக்கன் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர் ஒரு கத்தோலிக்கன் அல்ல. ஜோனா பார்க் ஒரு பரிசுத்த வாட்டி என்றார்கள். அவளை ஒரு மந்திரக்காரி என்று அவர்கள் சுட்டெரித்திருக்கிறார்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே, தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை வெள்ளை அடித்தது நீங்களே, அதற்குள்ளாக அவர்களை போட்டவர்களும் நீங்களே என்று இயேசுவானவர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. கவனியுங்கள், இது ஒரு மனிதனின் லக்கமே. உயரே அங்கே ரோமாபுரியின் போப்பின் மேல் விகேரியஸ் பிலிடே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ரோம எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களே நாளைக்கு அந்த ரோம அச்சரங்களை எழுதி, அதாவது விகர் என்று தனியா எழுதி அவைகளின் மேலும் கீழுமாய் கோடிடுத்து அவைகளை கூட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பாருங்கள். 666 அது இருக்கு. அவன் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? 7 மலைகளின் மேல். அதிலிருந்து வெளிவந்ததுதான் மார்க்க ஸ்தாபனம். அது வேதத்துக்கு பதிலாக கோட்பாடுகளை போதித்தது. புராட்டஸ்டன்ட்கள் அதனின்று வெடித்து வெளியே வந்து அதே காரியத்தை அவர்களும் செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவள் மகா வேசி என்றும் அவர்கள் வேசிகள் என்றும் வேதம் கூறுகிறது. ஒரு தவறான மார்க்கத்தையும் ஒரு தவறான ஞானஸ்தானத்தையும் நரகத்தை குறித்து தவறான கருத்தோடும் இன்னும் மற்ற பல காரியங்களையும் கொண்டு வந்தார்கள். அதே அடிச்சுவடுகளில் புராட்டஸ்டன்ட்களும் செல்கின்றன. ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். அது சரியே. வெளிச்சமே இன்றைக்குள்ள பாதை விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. வாலிபரே, வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவத்தினின்று மனம் திரும்புகள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்குள் பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் உண்டாகிவிட்டன. தேவனும் கிறிஸ்துவுடன் ஒன்று என்பது சத்தியமே. ஆமே. சகோதரனே, சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். அதே அப்போஸ்தல உபதேசம், அதே அப்போஸ்தல ஞானஸ்நானம், அதே அப்போஸ்தல பரிசுத்தாவின் நிரப்புதல், அதே அப்போஸ்தல அற்புதங்களும் அடையாளங்களும் புரஜாதிகளிடத்தில் யூதர்களுக்கு அதிகாலையில் சம்பவித்தது போலவே இங்கே சூரிய அஸ்தமன நேரத்தில் எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவர்களில் ஒருவர் இல்லையா? ஓ, இந்த மகிமையான சுவிசேஷத்திற்காக அது ரத்தம் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆம், அது ரத்தம் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. கிரியத்தை கணக்கு பாருங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை
மரணத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். நாம் அப்படியே திரும்பி ஒருவர் மற்றவருடைய கரத்தை குலுக்குவோமாக. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதாவே இன்று குழுமியுள்ளோரை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் சந்தோஷத்தோடு வீட்டிற்கு திரும்புவார்களாக. இம்மானுவேலின் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டை அவர்கள் வருவார்களாக. அவர்கள் அந்த பழைய சபையின் மார்க்க ரீதிகளை விட்டு விலகி பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரவு வணக்கம். தேவன் உங்களோடு இருப்பாராக.